நண்பர்களே, இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்மளோட விருந்தினர்களா கலந்துகிட்டு பேசினவங்க ஜாதி பிரச்சனைய பத்தி சொன்னப்ப அவங்க சொன்ன ஒரு சில வார்த்தைகள் அவங்கள அவமானப்படுத்த மத்தவங்க அவங்க கிட்ட சொன்னது. இது அவங்க மனச புண்படுத்துற நோக்கத்தோட அவங்க கிட்ட சிலர் சொன்ன வார்த்தைகள். இது பல வருஷங்களா நம்மளோட சமுதாயத்துல நடந்துட்டு வரதை எடுத்து காட்டுது. இப்பவும் நடந்துட்டு வர ஜாதி பிரச்சனைகளையும் அதோட பாதிப்புகளையும் எடுத்து காட்டுது. அதோட வலிகளை உணர்த்துது. எங்களோட இந்த நிகழ்ச்சியில இந்த வார்த்தைகளை அனுமதிச்சதுக்கு காரணம் சமுதாயத்துல இருக்கிறவங்க இந்த இரண்டு தரப்பு வாதத்தையும் முழுமையா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அப்பதான் நாம ஒன்னா சேர்ந்து ஜாதி மத பேதமில்லா ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். எங்களுக்கும் சரி, எங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின விருந்தினர்களுக்கும் சரி, எந்த ஜாதிய பத்தி இழிவாகவோ யாரோட மனசையாவது புண்படுத்தணுங்கிற நோக்கமோ துளியும் கிடையாது. அதே நேரத்துல இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம சமுதாயத்துல பயன்படுத்த கூடாதுங்கிறதுல உறுதியோட இருக்கும். பாதை உன்னத பாதை, வாழ்வை உயர்த்தும் பாதையே. நெஞ்சில் உண்மை என்ற பேரை பதித்தேன், உலகம் என்றும் துதிக்கவே. இது ராகமே, புது வேகமே, உன்னை நேசிக்கும் உற்சாகமே. நாடி நரம்பிலே உன் வெறியிலே துள்ளி பாயுதே என் குருதியே. உன்னாலே கற்றேனே உண்மை என்ற வேதம், நான் உன்னாலே பெற்றேனே உண்மை சங்கநாதம். சத்யமேவ 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 ஜெயதே. உண்மையை நேசிப்பாயே, வாழ்மையே வெல்லும். சத்யமேவ 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 ஜெயதே. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், சத்தியமேவ ஜெயதே. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஆடியன்ஸ் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த கூட்டத்துல நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க. எல்லா இளைஞர்களையும் நான் வரவேற்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ சோ மச். நண்பர்களே, உணவு, நீர், காற்று, இது மனிதனோட வாழ்க்கையில அன்றாடம் தேவைப்படுற ஒண்ணு. இது மூணும் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. இன்னொரு விஷயமும் இருக்கு, அதுக்கும் நான் ரொம்ப முக்கியத்துவம் தருவேன். அதுதான் மரியாதை. மரியாதை, டிக்னிட்டி. மரியாதை இல்லாம உங்களால வாழ முடியும், ஆனா அந்த வாழ்க்கை நிச்சயமா ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கையா தான் இருக்கும். அதுல சந்தோஷமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைங்கிறது உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட வாழ்க்கையில பிறந்த உடனே உங்களுக்கு மரியாதை இருக்காது, மதிப்பு இருக்காதுன்னு. அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அதாவது நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஆனா அதே நேரத்துல இந்த குடும்பத்துல பிறந்துட்டோமேன்னு ரொம்ப வருந்துவீங்க. அது மட்டும் இல்லாம இந்த அவமானத்தை காலம் பூரா நீங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு நான் சொன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதாவது வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமும், அதாவது நீங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் இந்த அவமானத்தை அழிக்கவே முடியாது. அப்ப எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நண்பர்களே, எந்த வாழ்க்கையை பத்தி இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தனோ அந்த மாதிரியான வாழ்க்கையை கோடிக்கணக்கான மக்கள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாங்க நண்பர்களே, இன்னைக்கு நம்மளோட முதல் விருந்தினரை சந்திக்கலாம். ஒரு லெக்சரர், அதோட ஒரு சிறந்த எழுத்தாளர், நல்ல மனைவி, சிறந்த தாய், அதோட சமூக சேவகி கௌஷல் பவார் தன் வாழ்க்கையில பல கதாபாத்திரங்கள்ல வாழறாங்க. அவங்க சமஸ்கிருதத்துல PhD பண்ணிருக்காங்க. வேதங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அது விஷயமா பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க டெல்லி யூனிவர்சிட்டியில சமஸ்கிருதம் சொல்லி தராங்க. ஆனா இவங்களோட வாழ்க்கை ஒரு வெற்றி பெண்ணின் கதை மட்டும் இல்ல. தன் மதிப்புக்காக, தன்னுடைய சுய கௌரவத்துக்காக சமுதாயத்துல பல அவமானங்களை இவங்க சந்திச்சிருக்காங்க. அதை எதிர்த்து போராடி இருக்காங்க. கௌஷல் மேடம், இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு பெரிய பதவியில நீங்க இருக்கீங்க. இந்த பதவி வரைக்கும் போக எங்கள பல பேரால முடியாத காரியமா இருக்கு. சான்ஸ்கிரிட்ல PhD பண்ணிருக்கீங்க, டாக்டரேட் பண்ணிருக்கீங்க, டெல்லி யூனிவர்சிட்டியில சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுக்குறீங்க. இந்த பதவிக்கு வர நீங்க நிறைய போராட்டங்களை நடத்திருக்கீங்க. அத பத்தி எங்க கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். சார், நான் ஹரியானால ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்துல பிறந்தவன். அதாவது தலித் சமுதாயத்துல. இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட உரிமை கிடையாது. என் அம்மா அப்பா ரெண்டு பேருமே படிக்காதவங்க தான். அவங்க ஸ்கூலுக்கே போனதில்ல.
சொசைட்டில பல பிரச்சனைகளை எங்க அப்பா சந்திக்க வேண்டி இருந்தது. வாழ்க்கையில இந்த நிலைமை அப்படியே தொடர்ந்து வந்ததுன்னா குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்? ஒருவேளை எங்க அப்பா எதிர்பார்த்தபடி குழந்தைங்களோட எதிர்காலம் பிரகாசமா இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை எங்க அப்பா விரும்பல. ஆனா எங்க அப்பாவுக்கு எப்பவும் ஒரு ஆசை இருந்தது. நான் அவரை அப்பான்னு கூப்பிட மாட்டேன், சித்தான்னு தான் கூப்பிடுவேன். I see. நான் நல்லா படிக்கணும்னு எங்க சித்தா ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஸ்கூல்ல படிக்கிறதுக்காகவும் அனுப்புனாரு. ஏன்னா அவருக்கு நிறைய கனவுகள் இருந்தது, நிறைய ஆசைகள் இருந்தது. நான் பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்பட்டாரு. நிறைய வேதனைகளை அனுபவிச்சிருக்கேன், வார்த்தைகளால அதை சொல்ல முடியாது. எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. நான் ஹரியானால ஒரு அரசாங்க பள்ளியில தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அது கேர்ள்ஸ் ஸ்கூல். அதுல 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருந்தது. அதுல தண்ணி வசதியே கிடையாது. அப்படியா? அதாவது நான் வால்மீகி சமுதாயத்தை சேர்ந்தவ, ஷெட்யூல் காஸ்ட். அப்படியா? அந்த பானையில இருந்து தான் கிளாஸ்ல இருக்க அத்தனை பேருமே தண்ணி குடிப்பாங்க. ஆனா எங்களை தண்ணி குடிக்க விட மாட்டாங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் அவங்க வீட்ல வேலை செய்யறவங்களா. வீட்டை பெருக்குவோம், வீட்ல இருக்க அசுத்தங்கள் எல்லாத்தையும் எடுப்போம். இந்த மாதிரி வேலைகளை தான் நாங்க செய்வோமா. தண்ணி அவங்களே தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க நேரா போய் தண்ணி எடுக்க முடியாதா? இல்ல, தண்ணி எங்க கையால நாங்க போய் எடுக்கவே முடியாது. எங்களுக்கு ஸ்கூலுக்குன்னு ஒரு தனி ட்ரெஸ் கொடுத்திருந்தாங்க. ஸ்கூல்ல Uniform, ஆ. யூனிஃபார்ம் பிங்க் அண்ட் ஒயிட் கலர்ல அந்த யூனிஃபார்ம் இருக்கும். ஆனா தலித் எஸ்சின்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதை சேர்ந்த எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு யூனிஃபார்ம் ஸ்கூல்ல இருந்தே கிடைக்கும். அப்படியா? அது ப்ளூ கலர்ல இருக்கும். நீல நீல கலர். ஆ, தூரத்துல இருந்தே அவங்க கண்டுபிடிச்சிடலாம் இவங்க தலித்தை சேர்ந்தவங்க அப்படின்னு. I see. நானும் இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் ஒரு நாள் நான் டீச்சர் கிட்டயே கேட்டேன், ஏன் சார் நீங்க யூனிஃபார்ம் கொடுக்கறதா இருந்தா எங்களுக்கும் அந்த ஒயிட் கலரே கொடுக்கலாம் இல்லன்னு கேட்டேன். இல்லனா பிங்க் கொடுங்களேன்னு கேட்டேன். டீச்சரே கேட்டீங்களா? உடனே அவர் என்ன தகாத வார்த்தைகளால திட்டிட்டாரு. சரிதான், நான் இப்போ தலித் இனத்தவங்களை கேட்டுதான் யூனிஃபார்மே செலக்ட் பண்ணணுமான்னு என்ன கேட்டாரு. ஒரு தடவை என்ன சொல்றது, நான் ஒரு இக்கட்டான நிலைமையை சந்திச்சேன். எனக்கு ஒரு நாள் ரொம்ப தாகமா இருந்தது. நான் உடனே தண்ணி குடிக்க போயிட்டேன். வெளியில பக்கத்துல தான் ஒரு பிராமின் வீடு இருந்தது. அங்க நான் தண்ணி குடிக்க போயிருந்தேன். அங்க பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் தண்ணி குடிக்கிறதுக்காக கிட்ட போனேன். நான் கிட்ட போனப்போ உடனே இந்த பிராமின் லேடி வெளியில வந்தாங்க. வந்ததும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், கீழ் ஜாதியா இருந்துகிட்டு இங்க எதுக்கு வந்த? போய் குழால இருக்கிற உப்பு தண்ணியை குடின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே மோசமா கேவலப்படுத்தினாங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா, நேரா என்னோட காஸ்ட குறிப்பிட்டு கத்துனாங்க. அப்பதான் இந்த யூனிஃபார்மால நான் வேறுபடுறேங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்தது. இல்லனா நான் எந்த ஜாதியை சேர்ந்தவன்னு யாருக்கு எப்படி தெரிய வரும்? எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா போயிடுச்சு. நான் உடனே நேரா வீட்டுக்கு போய் என்னோட ஸ்கூல் பேக்கை அப்படியே தூக்கி போட்டுட்டு ரூம்குள்ள போய் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். என் சித்தா என்ன ரொம்பவே நேசிப்பாரு. அவர் என்னாச்சுன்னு என்கிட்ட கேட்டாரு. நான் இனிமே இந்த யூனிஃபார்மை போடவே மாட்டேன்னு அவர்கிட்ட சொன்னேன். இந்த யூனிஃபார்மை தூக்கி எரிஞ்சிருங்க இல்ல எரிச்சிருங்க, ஆனா நான் போட மாட்டேன்னுட்டேன். அவர் என்ன விடவே இல்ல. என்னாச்சுன்னு மறுபடியும் கேட்க நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அந்த வயசுலயே பாத்தீங்கன்னா நான் சித்தா கிட்ட கேட்டேன், நாம என்ன குழால வர உப்பு தண்ணியை தான் குடிச்சாகணுமான்னு கேட்டேன். இதுதான் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டேன். எங்க அப்பா அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. அதெல்லாம் மறந்துடுமா, நான் உனக்கு வெள்ளை ட்ரெஸ்ஸே வாங்கிட்டு வந்துறேன், நீ ஸ்கூலுக்கு போட்டு போன்னு சொன்னாரு. அப்படி சொல்லி அவர் என்ன சமாதானப்படுத்தினாரு. ஆனாலும் நான் விடல, பிடிவாதமா காரணத்தை கேட்டேன். சொல்லுங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லமான்னு அவர் என்கிட்ட மழுப்பி சொன்னாரு. நமக்கு நடுவுல ஒரு தடை இருக்குன்னாரு. அதாவது தடைன்னா பார்ட்டிஷியன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படின்னு. இந்த வேறுபாடை யார் பண்ணதுன்னு நானும் அவர்கிட்ட கேட்டேன். என்னோட அந்த சின்ன வயசுல அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? அத நீயே கண்டுபிடிச்சுக்கன்னு சொன்னாரு. ரொம்ப அழகா சொல்லிருக்காரு. ஆமா, அழகா சொன்னாரு. அந்த வார்த்தைகள் அன்னைக்கு எங்களுக்குள்ள நடந்த டிஸ்கஷன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஊக்கத்தை கொடுத்திருக்கு. அதை மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையில நான் முன்னேறி போறதுக்கு அது ஒரு ஊக்கமான வார்த்தையா இருந்தது. உண்மையிலேயே இந்த வேறுபாடுகளை மனிதர்கள் உருவாக்குனாங்களா இல்ல கடவுள் உருவாக்குனாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஏன்னா யாராவது இதை கண்டிப்பா உருவாக்கி இருப்பாங்கல்ல. ஏன்னா கடவுள் இத உருவாக்கி இருந்தாருன்னா எதுக்காக இப்படி உருவாக்கி இருக்காருன்னு கேட்கலாமே. எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு, நான் அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு கிளாஸ்க்குள்ள போகும்போதெல்லாம் என்னோட யூனிஃபார்ம்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், ஈக்கள்லாம் முச்சுக்கிட்டு இருக்கும். இது எப்படின்னு நான் சொல்றேன். சாப்பிடறதுக்கு காய்கறிகள் இருக்காது. அதனால நாங்க பக்கத்து வீட்டுல லஸ்ஸி வாங்கிட்டு வருவோம். லஸ்ஸி வாங்க போகும்போது நான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு தானே இருப்பேன், ஸ்கூல் யூனிஃபார்ம். அவங்க கிளாஸை கீழே வைக்க சொல்லுவாங்க. நான் கீழே வச்ச உடனே அவங்க மேல இருந்து லஸ்ஸியை ஊத்துவாங்க. அந்த மாதிரி ஊத்தும் போது அது எங்க யூனிஃபார்ம்ல அதிகமா தெரிக்கும். அதனாலதான் எங்க யூனிஃபார்ம்ல ஈக்கள் முக்கியம். ஒரு காலகட்டங்கள்ல நான் தர்மசாஸ்திரங்களை படிச்ச போதுதான் எனக்கு விஷயங்கள் தெரிய வந்தது. அதாவது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமே இருந்தது. என்ன? அதாவது நம்ம சாஸ்திரமே இதத்தான் சொல்லி இருக்கு. இந்த இனத்தவங்க இப்படித்தான் வாழ்ந்தாகணும், இவங்க ட்ரெஸ்ல இருந்து துர்நாற்றம் வரணும். எங்களுக்கு புது ட்ரெஸ் போடுற அதிகாரம் கிடையாது. நாங்க யாரும் நகைகள் போட்டுக்க கூடாது. அடுத்தவங்களோட மீந்து போன சாப்பாடு தான் சாப்பிடணும். எப்பவும் நாங்க பழைய சாப்பாடு தான் சாப்பிடணும். அவங்கள நம்பித்தான் நாங்க வாழ்க்கையை நடத்தணும். எங்களுக்குன்னு எந்த அதிகாரமும் இருக்காது.
அதுவும் ஃபைனான்சியல் பொசிஷன் ரொம்ப மோசமா இருந்தது. ஆனா நான் எங்க அப்பாவை எப்பவும் சிரிச்ச முகத்தோட தான் பார்த்திருக்கேன். அன்னைக்கு எங்க வீட்ல சாப்பிடறதுக்கு எதுவும் இருக்காது, ம். சமைக்கிறதுக்கும் எதுவும் இருக்காது. ஆனா எங்க அப்பாவோட முகத்துல சிரிப்பு மட்டும் எப்பவும் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. எதுக்கு கவலைப்படணும், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு எங்ககிட்ட சொல்லுவாரு. எனக்கு இப்பவும் ஞாபகத்துல இருக்கு. நான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது வீட்ல ஒண்ணுமே இருக்காது, காய்கறி இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, சட்னி கூட இருக்காது. அந்த நேரத்துல நாங்க எப்படி சாப்பிட்டோங்கிறத உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புறேன். தண்ணியில சர்க்கரையை போடுவோம், அத சர்க்கரை தண்ணியா மாத்தி அத நாங்க சப்பாத்திக்கு அப்படியே தொட்டு சாப்பிடுவோம். காய்கறிக்கு பதிலா இந்த இனிப்பு தண்ணியை தொட்டு சாப்பிடுவோம். எனக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு. என்னோட அத்தை கூட மத்தவங்க வீட்டை சுத்தம் பண்றதுக்காக போவேன். ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு நாள் நான் என் அத்தை கூட ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு அப்ப தெரியாதுங்க எந்த வீட்டுக்கு நான் வேலை செய்ய போறேனோ அந்த வீட்ல இருந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட பேரு பிரிஜேஷ். இது அவ வீடுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்க யார் வீட்டுக்கும் அடிக்கடி போயிட்டு வர்றது கிடையாதே. ஏன்னா எங்க வீடை பாத்தீங்கன்னா ஊரை விட்டே தள்ளி தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. எங்க அத்தை கூடனா, அதாவது அத்தை கூட போனா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிடறதுக்கு சப்பாத்தியும் காய்கறியும் தருவாங்கல்ல, அதை சாப்பிடுற ஆசையில நான் போனேன். அங்க போன உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அங்க பிரிஜேஷ் இருந்தா. அவ என்ன நேரவே பார்த்துட்டா இல்லையா. நானும் எங்க அத்தையும் சேர்ந்து அந்த வீட்ல இருந்த மலத்தை அசுத்தத்தை எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தோம். நான் போட்டுக்கிட்டே இருந்தேன், அத்தை எடுத்துட்டு போய் வெளியில போட்டுட்டு வந்தாங்க. இது எல்லாத்தையும் அவ பார்த்துட்டா. அங்க சாப்பிடறதுக்கு எங்களுக்கு காய்கறிகள் கிடைச்சது. ஆனா ஸ்கூல்ல என்ன நடக்குமோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. பயம் அப்படின்னா ஒரு மாதிரியான டென்ஷன் இருந்தது. வழக்கம் போல அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு போனேன். நான் போய் சேரத்துக்குள்ள எல்லா விஷயமும் ஸ்கூல்ல தெரிஞ்சு போச்சு. நான் உள்ள போன உடனே எல்லா கேர்ள்ஸும் என்ன அப்படியே சுத்தி நின்னுகிட்டாங்க. யாருக்கெல்லாம் தெரியலையோ எல்லாருக்கும் முன்னாடி அவ கத்தி கத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டா. சரி, நேத்து நீ வீட்டுக்கு வந்தியே, எதுக்காக அந்த குப்பைகள் நிறைஞ்ச கூடைய தூக்கலன்னு கேட்டா. சும்மா கையால தானே எடுத்து போட்டேன்னா. இப்படி கேட்டு கேவலப்படுத்தினா. அப்ப எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் முதுகுல ஒரே அடி அடிச்சிட்டேன். இதோ இப்படி இங்க. அவளும் விடல, என்ன அடிச்சா. இதோ இங்க அடிச்சிட்டா. இப்பவும் இங்க அடையாளம் இருக்கு பாருங்க. ஆனா நான் இத ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. இதெல்லாம் சகஜமா நடக்கிறது தானே. ஏன்னா அவ சொன்ன வார்த்தைகள் என் மனசுக்குள்ள அப்படியே இருந்தது. வெளியில பட்ட காயங்கள்லாம் பெருசு இல்ல. ஆனா நேரம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் வீட்டுல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டா. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க மேல் ஜாதிக்காரங்க இல்லையா. எல்லாரும் நேரா எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. கோவத்துல வீட்டுக்கே ஆமா, நேரா வீட்டுக்கே வந்துட்டாங்க. நேரா என் சித்தா கிட்டயே வந்து நின்னுட்டாங்க. கீழ் ஜாதிக்காரங்களுக்கு இவ்ளோ கொழுப்பா, மேல் ஜாதிக்கார பசங்க மேல கைய ஓங்குவீங்களான்னு கேட்டாங்க. இருந்தும் எங்க சித்தா அவங்க கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டாரு. அப்புறம் அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கதான் செஞ்சது. சித்தா என்ன பண்ணுவாரோ, ஒருவேளை ஸ்கூல்ல இருந்தே நிறுத்திட்டா. நீ பண்ணது சரிதான்னு என்கிட்ட சொன்னாரு. பயப்படாதன்னு தைரியம் கொடுத்தாரு. எப்பவுமே நான் உன் கூடவே இருப்பேன்னு தைரியம் கொடுத்தாரு. எப்பவும். பிரமாதம். நான் சின்ன வயசுல 7ஆம் கிளாஸ்ல ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் படிக்க வேண்டியிருந்தது. என் பக்கத்துல இருந்த கேர்ள்ஸ் எல்லாம் சான்ஸ்கிரிட் எடுத்திருந்ததுனால நானும் சான்ஸ்கிரிட் எடுத்தா என்னன்னு யோசிச்சேன். நான் போய் ஸ்கூல் டீச்சர் கிட்ட அத பத்தி சொன்னதுமே அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நீ அதை படிச்சு என்ன பண்ண போற, உங்க ஜாதிக்கு தான் படிப்புங்கிறதே கூடாதே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க எல்லாரும் வீடுகளை போய் பெருக்கிறது, குப்பைகளை அள்ளுறது, அசுத்தங்களை கிளீன் பண்றது, இதெல்லாம் தான் பண்ணணும்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஆமா, இந்த மாதிரி என்னோட எண்ணங்களுக்கு எல்லாரும் தடை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு அதைத்தான் பண்ணணுங்கிற வேகம் வந்தது. எனக்கு அந்த விஷயம் வரலனாலும் எனக்கு அதை பண்ணணும்னு தோணுச்சு. நான் சான்ஸ்கிரிட்ட படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களோட டீச்சர் எந்த ஜாதியை சேர்ந்தவர்? எங்க டீச்சர் ஒரு பண்டிட். அவங்க ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் பிராமின். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டே இருந்தது. ஸ்கூல்லயும் சரி, என்னோட காலேஜ் லைஃப்லயும் சரி. என் பாட்டி சொன்னது எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. பொண்ணுங்களெல்லாம் இந்த மாதிரி படிக்க வெளியே அனுப்புனா தாத்தாவோட மரியாதையே போயிடும்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல எங்க அப்பா ஒரு வார்த்தையை சொன்னாரு, அதை மறக்க முடியாது. நேரா என் பாட்டி கிட்ட சொன்னாரு. அம்மா மேல ரொம்ப மரியாதை இருந்தது. என்ன வேணாலும் நீ சொல்லிக்கோ, ஆனா என் மகளை, என் உயிரை எதுவும் சொல்லக்கூடாது, ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நானும் என் பொண்ணும் தான் முடிவெடுப்போம், இதுல யாருமே தலையிடக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு. ஒரு வழியா ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு நான் காலேஜ் போய் சேர்ந்தேன். காலேஜ் ரொம்ப தூரம் இருந்தது, கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தூரம். நான் பஸ்ல தான் போயிட்டு வருவேன். ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆனா நான், எங்க அம்மா, எங்க அப்பா எல்லாரும், வீட்டுல இருந்தவங்க எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். வேலை பார்த்துக்கிட்டே படிச்சேன்.
எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க சொல்றீங்களே அந்த தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் அவங்க அப்படின்னா தெருக்கள் எல்லாம் பெருக்கிறது. ஓ தினக்கூலியில வேலை ஆமா, செய்யறாங்களா? தினக்கூலியில வேலை செய்யறது. தொழிலாளர்கள். ஆமா, தினக்கூலி தொழிலாளர்கள். டெய்லி தெருக்களை பெருக்கி குப்பைகள் எல்லாத்தையும் அள்ளி குப்பை தொட்டியில போய் சேர்க்கணும். ஒரு தடவை என்னாச்சுன்னா, எந்த காலேஜ்ல நான் படிச்சுக்கிட்டு இருந்தேனோ அங்கேயே எனக்கு பெருக்கிற வேலை செய்ய வேண்டிய நிலைமை வந்துருச்சு. நாங்க எல்லாருமே அங்க பெருக்கிக்கிட்டு இருந்தோம். என் கூட படிச்சவங்க எல்லாருமே என்ன அங்க பார்த்ததுமே, ஏய் அங்க பாரு கௌஷல் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. என்ன பார்த்ததும் வேணும்னு என்கிட்ட வந்து, ஏன் நீ காலேஜ்க்கு 3-4 நாளா வரலன்னு கேட்டாங்க. பெருக்கிற வேலையில இருக்கிறதுனால வரலையான்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனா நீ எந்த வேலை செஞ்சாலும் அதை தாழ்வா நினைக்க கூடாதுன்னு எங்க சித்தா எப்பவுமே சொல்லுவாரு. ஆஹா, அது எந்த வேலையா இருந்தாலும் தயங்காம செய்யினாரு. அது பெருக்கிற வேலையாவும் இருக்கலாம், இல்ல எழுதுற வேலையாவும் நல்லா இருக்கலாம். சொன்னாரு. நான் படிக்கும் போதும் பெருமையா நினைப்பாரு, வேலை செய்யும் போதும் பெருமையா தான் நினைப்பாரு. எனக்கு உங்க அப்பாவோட பேர் என்னன்னு சொல்லுங்களேன். அவரோட பேரை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். எங்க அப்பா பேரு ஜெய்பால். ஜெய்பால் சார் உண்மையிலேயே கிரேட் தான். இப்படியே என்னோட காலங்கள் ஓடி போய் ஒரு வழியா நான் என்னோட கிராஜுவேஷனை முடிச்சேன். அதுக்கப்புறம் குருஷேத்ர யூனிவர்சிட்டியில போஸ்ட் கிராஜுவேட் பண்ண ஆசைப்பட்டேன். எம்ஏ படிக்க ஆசைப்பட்ட போது அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு தெரிய வந்தது. சரி, பாட்டி வீட்லயே கொஞ்ச நாள் இருக்கலாம்னு முடிவு பண்ணேன். பாட்டி கூட கொஞ்ச நாள் இருந்தேன். அவங்களும் இந்த சுத்தம் செய்யற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நானும் எங்க பாட்டியோட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்படியே படிக்கவும் செஞ்சேன். அதுலதான் எங்க காலமே ஓடுச்சு. சாப்பிடுவோம், படிப்போம், இப்படிதான் எங்க காலம் ஓடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட மேல் படிப்பை ஜேஎன் யூனிவர்சிட்டியில பண்ணேன், ஜவஹர்லால் நேரு விஸ்வவித்யாலயா. ஜெனு ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டின்னு அப்பவே எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. ம், ம். அங்க படிச்சாலே நம்ம நல்லா முன்னேறி வரலாம், நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனா நான் அங்க ஹாஸ்டல்ல போய் சேர்ந்தப்போ அங்கேயும் இப்படித்தான். என்னோட ரூம்மேட் அவ ஒரு பிராமின். அவ என்ன நிம்மதியாவே இருக்க விடல. அவ பண்ணதை என்னால சொல்லவே முடியாது. அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. அவ பண்ணதை இப்ப நினைச்சு பார்த்தா கூட உடம்பெல்லாம் ரொம்ப எரிச்சலா இருக்கு. அதுவும் அவ என்ன ஹாஸ்டல்ல இருந்து வெளியே விரட்டுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணா. அவ ரூமை விட்டு நான் வெளியில போயிடணும்னு நினைச்சா. ஆனா அவ கடைசியில இந்த ரூமை விட்டு போகும்போது, உன்ன மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்டவளோட ரூம்ல இருக்கிறத விட இந்த ரூமை விட்டு வெளியில போறது ரொம்ப மேலுன்னு சொல்லிட்டா. அதாவது ஜேஎன்யூல கூட நீங்க இந்த மாதிரி அவமானங்களை எல்லாம் ஆமாங்க. பொறுத்துட்டு வாழ்ந்திருக்கீங்க. ஹாஸ்டல்லயே இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னா பாருங்களேன். இதை விடவும் வேதனையான ஒரு விஷயம் நடந்தது. அதை நான் சொல்றேன் கேளுங்க. காலேஜ்ல நான் எந்த பெஞ்ச்ல உட்கார வேணும், நான் போனதுக்கு அப்புறம் நான் தான் அந்த பெஞ்ச்ல உட்கார்ந்திருந்தேன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பெஞ்சை உடனடியா நல்லா சுத்தம் பண்ணணும்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த பெஞ்சையே கழுவணுமா. இந்த விஷயம் எனக்கு மாத்திரம் தெரியாதுங்க, என்னோட கைடுக்கும் தெரிஞ்சிருந்தது. நானும் கைடு கிட்ட போய் ஒரு ஸ்டூடெண்ட் என்னை பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசுறான்னு அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஜேஎன்யூல வந்தும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே அந்த யூனிவர்சிட்டியை விட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா எங்க அப்பா எப்பவும் ஒரே ஒரு விஷயத்த தான் என்கிட்ட சொன்னாரு. உன்னை யாரு என்ன சொன்னாலும் சரி, உன்னுடைய படிப்பை நீ விட்டுடாத. உன் படிப்பை நீ விட்டுட்டா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. மேடம், இந்த நேரத்துல ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இந்தியாவுல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அப்பா கிடைக்கணும். உண்மையிலேயே கொடுத்து ஆமா, வச்சிருக்கீங்க. இது உண்மைதான். You're lucky. எல்லாருக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரியே அம்மா அப்பா கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லா அம்மா அப்பாவுக்கும் என்ன மாதிரியே ஒரு பொண்ணும் கிடைக்கணும். எங்க அப்பா எனக்கு இந்த அளவுக்கு ஊக்கமும் தைரியமும் கொடுத்ததுனாலதான் என்னுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு முன்னேறி வர முடிஞ்சது. இல்லைன்னா என்னால இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்க முடியாது. ஒரு விஷயத்த நினைச்சு நான் ரொம்ப கர்வப்படுறேன். எங்க அப்பா விரும்பின அத்தனை விஷயத்தையும் என் லைஃப்ல நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனா ஒரு சின்ன வருத்தம், யாருக்காக நான் இதெல்லாம் செஞ்சனோ அவர் இன்னைக்கு இல்ல. இப்பவும் எனக்கு தில்லி யூனிவர்சிட்டியில அப்பாயின்மெண்ட் கிடைச்சப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் இத சந்தோஷமான நாளா தான் நினைச்சேன். நான் யாருங்கிறத என்னால நிரூபிக்க முடிஞ்ச நாளுன்னு தான் நினைச்சேன். அதே நேரத்துல அதே அளவு வருத்தமும் எனக்கு இருந்தது. எங்க அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த ஒரு சின்ன குறை தான் என் மனசுல இப்பவும் இருக்கு. அவர் இப்ப இருந்திருந்தாருன்னா என்னை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. இப்போ அவரு என் கூட இல்லதா, ஆனா அவருடைய கனவுகள் வீண் போகல. நான் அதை எதுவும் வீண் நிறைவேற்றிட்டேன். போகல. இப்பவும் நான் சொல்லுவேன், அவர் எங்க இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் கனவு உங்களோட நான் முன்னேற்றத்தை நிறைவேற்றி பார்த்து வச்சுட்டேன். கண்டிப்பா அவர் சந்தோஷப்பட்டுட்டு தான் இருப்பாரு. ஆனா ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். இந்த தீண்டாமை பிரச்சனை, ஜாதி பிரச்சனை ரொம்ப பயங்கரமானது. நீங்க எங்க பயணம் பண்ணாலும் சரி, இது உங்க பின்னாடியே வரும். இப்போ இந்த தில்லி யூனிவர்சிட்டியே எடுத்துக்கங்களேன். இன்னைக்கும் நிலைமை அப்படிதான் இருக்கு. இன்னைக்கும் நான் அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸ்கூல்ல பட்ட அதே அவமானங்கள் தான் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா விதங்கள் தான் வேற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். இப்ப நான் தில்லி யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்க ரெண்ட்ல ஒரு ரூம் எடுத்திருக்கேன்.
அங்க நான் நேரடியாவே சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவன்னு. அவங்க எதுவுமே சொல்லல. நான் எப்பவும் வீட்டுக்கு லேட்டா தான் வருவேன், ஏன்னா கிளாஸஸ் இருக்கும். ஒரு நாள் பை சான்ஸ் நான் சீக்கிரமா வந்துட்டேன். நான் பார்த்தா எங்க அம்மா வாசப்படியை பெருக்கிட்டு இருந்தாங்க. அது எங்க இடமே இல்ல, லேண்ட் ஓனரோட வீடு. அது யார் வீட்டுல ரெண்டுக்கு இருந்தோமோ அவங்க வீட்டை அவங்க பெருக்கிட்டு இருந்தாங்க. உன்னை யாரு இதெல்லாம் பண்ண சொன்னதுன்னு நான் அம்மாவை சத்தம் போட்டேன். ஓனர் தான் சொன்னாங்கன்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. ஆமாங்க, அந்த லேண்ட் ஓனர் தான் சொல்லிருக்காங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. நான் உடனே ஆண்டி கிட்ட போய், ஆண்டி ஏன் இதெல்லாம் எங்க அம்மா விட்டு பண்ண சொல்றீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் கிடையாது, நீங்க இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன இது அநியாயமா இருக்கு. அடுத்த நாளே நான் ரூமை காலி பண்ணிட்டேன். அப்புறம் முகமத்பூருக்கு போனோம், அங்கேயும் இதே பிரச்சனை தான். கிஷன்கட் போனோம், அங்கேயும் இதே பிரச்சனை தான். கிஷன்கட்காரங்க இன்னும் கூட ரொம்ப மோசமா இருந்தாங்க. அவங்களோட வீட்டை பெயிண்ட் அடிக்க சொன்னாங்க 2வது தடவை. ஏன்னா நாங்க அந்த வீட்டுல இருந்தோமா. அதாவது யாருமே விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க இந்த சமுதாயத்துல எங்க போனாலும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. மேடம், இது நம்மளோட பலவீனம் தான். நம்மளோட பலவீனத்தை நாம தான் மாத்தி ஆகணும். அதோட இது அவசியமும் கூட. இந்த நாட்டோட இளைஞர்கள் கிட்ட நாம அதைத்தான் எதிர்பார்க்கணும். அவங்க இது எல்லாத்துலயும் கவனத்தை செலுத்தினா நல்லா இருக்கும். இங்க நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். அதாவது நான் உங்களுக்கு முன்னாடி பிறந்து உங்களை விட பெரியவனா இருந்து எனக்குள்ள ஏதாவது குறைபாடு இருந்தாதான் நான் இந்த மாதிரி கேவலமா யோசிப்பேன். மேடம், உண்மையிலே நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப தைரியமா போராடி பயணம் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு தூரம் நீங்க வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். அதோட உங்க அப்பா யாரை நீங்க சித்தான்னு கூப்பிடுவீங்களோ அவரையும் இந்த நேரத்துல நாங்க நினைச்சுக்கிறோம். எங்களோட ஆதரவு என்னன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நண்பர்களே, நம்ம முன்னேறி போறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பின்னோக்கி போக ஆசைப்படுறேன். நாம 1947க்கு போகலாம். அப்பதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. At the stroke of the midnight hour, when the world sleeps, India will awake to life and freedom. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இருள் சூழ்ந்த வாழ்க்கைய வாழ்ந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் பிறந்தது. நம்ம நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக பல்வந்த் சிங் என்கிற தலித் இனத்தை சேர்ந்த இளைஞன் IAS ஆகணும்னு வாழ்க்கையில முடிவெடுத்தான். IAS ஆனதுக்கு அப்புறம் பல்வந்த் சிங் ஒரு அற்புதமான இந்தியாவை உருவாக்க முடியும்னு கனவு கண்டாரு. ஆனா அவரோட கனவு நினைவாச்சா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த வேறுபாடுகள்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க கிட்ட தான் இருந்தது. படிச்சவங்க கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நான் IAS படிச்சிருந்தும் கூட எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது. ஏன்னா நான் 5 வருஷம் IAS இருந்திருக்கேன். என்கிட்ட வேலைக்கு இருந்தவன் ஒரு பிராமணனா இருந்தான். நான் எந்த கப்புல டீயை குடிப்பேனோ இல்ல தண்ணியை குடிப்பேனோ அதை அந்த பிராமண வேலைக்காரன் எடுக்க தயங்குவான். எனக்கு தாகம்னு தண்ணி கேட்டா தனி கிளாஸ்ல தான் கொண்டு வருவான். எனக்கு தண்ணி கொடுத்த கிளாஸை கழுவி அதை தனியா ஒரு இடத்துல வச்சிருப்பான். நான் அவங்கிட்ட இந்த கிளாஸ் யாருக்குன்னு கேட்டேன். அவன் கொஞ்சம் கூட தயங்காம இந்த கிளாஸ் உங்களுக்கு தான், ஏன்னா நீங்க கீழ் ஜாதியை சேர்ந்தவங்க அப்படின்னு என்கிட்டயே சொன்னான். தினமும் இந்த மாதிரி ஹியூமிலியேஷன்லாம் நடந்துகிட்டு இருந்தது. கிராமத்துல ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு கூட கீழ் ஜாதிக்காரன் மேல் ஜாதிக்காரன் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் நடந்துச்சு. நான் ஒரு ஆபீசரா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் IAS ஆபீசரா இருந்தாலும் எனக்கு மரியாதை கிடைக்கல. தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவனா இருந்ததுனால எனக்கு உயர் பதவி கிடைக்கவே இல்லை. என்ன காரணத்துக்காக நான் வந்தேனோ அதை என்னால செய்ய முடியாம போச்சு. அதனால நான் ரிசைன் பண்ணிட்டேன். IAS பதவிய அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. தலித் இனத்தை சேர்ந்த ஒருத்தர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு IAS பதவியில உட்கார்ந்திருந்தாரு. ஆனா அந்த பதவிய விட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. நண்பர்களே, மிஸ்டர் பல்வந்த் சிங் 1962ல தன்னோட IAS பதவியை ரிசைன் பண்ணாரு. இது நடந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷம் மிகப்பெரிய காலகட்டம். சரி, நம்ம நாட்டுல இந்த 50 வருஷங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா? வாங்க பார்க்கலாம். அரசியல் உலகத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை அமைச்சுக்கிட்டவர் தான் PL புனியா. IAS அதிகாரியா இருந்து வந்த PL புனியா நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்டோட சேர்மனாவும் இருந்திருக்காரு. சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியாவை போல இதுவும் ஒரு மரியாதைக்குரிய பதவிதான். ஜூன் 2011ல தலித் சமுதாயத்தோட ஒரு பெரிய பிரச்சனை அவர் கண் முன்னால வந்து நின்னுது.
ஒரிசால நதியோரமா இருக்கிற ராம்படா என்கிற கிராமத்துல காளி மாதாவோட ஒரு சின்ன கோயில் இருக்கு. பரீட்சைக்கு போகிற 3 தலித் பெண்கள் கடவுள் தரிசனத்துக்காக இந்த கோயிலுக்கு வந்தபோது அந்த பெண்கள் விரட்டி அடிக்கப்பட்டாங்க. பரம்பரையா நடந்துட்டு வருது. இப்ப எப்படி நிறுத்த முடியும்? எங்க அப்பாவும் யாரையும் கோயிலுக்குள்ள விடல, நாங்களும் விட மாட்டோம். அந்த பெண்கள் செஞ்ச தப்புக்காக தலித் மக்களுக்கு வேலை கொடுக்கறதையோ மேல் ஜாதிக்காரங்க நிறுத்திட்டாங்க. இல்லைங்க, வேலை செய்யவே விடலைங்க. மொத்தமா எங்க எல்லாரையும் வேலையில இருந்து தூக்கிட்டாங்கங்க. கோயில்ல ஒரு போர்டும் எழுதி வைக்கப்பட்டது. அதுல தெளிவா எழுதி இருந்தது, தலித் மக்கள் கோயிலுக்குள் வரக்கூடாதுன்னு. ஒரிசாவில் 3 பெண்கள் தலித் இனத்தை மீடியா இந்த விஷயத்தை பெருசுபடுத்தினாங்க. எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சது. ஆனா கோயில் பூசாரிகள் இத பத்தி கொஞ்சமும் கவலைப்படல. PL புனியாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதோ எல்லா தலித் மக்களையும் கூட்டிக்கிட்டு காளி மாதாவின் தரிசனத்துக்காக அவர் கோயிலுக்கு கிளம்பினாரு. நாங்க எல்லாரும் நேரா கிளம்பி உள்ள போயிட்டோம். கடவுளோட சன்னிதானம் எங்க இருக்கோ அந்த கதவு கிட்ட நாங்க எல்லாரும் போயிட்டோம். ஆனா பூசாரி அந்த நேரத்துல கதவு பூட்டிக்கிட்டு வேற எங்கேயோ வெளியே போயிட்டாரு. அதனால எங்களுக்கு கடவுள் தரிசனமே கிடைக்கல. அப்படியே நாங்க ஏமாந்து போய் திரும்பி வந்துட்டோம். கோயில் நிர்வாகிகள் இத பத்தி கவலையே படல. நம்ம நாட்டோட மிகப்பெரிய பதவியில இருந்த PL புனியாவுக்கே இந்த அவமானம் ஏற்பட்டிருக்கு. எக்காரணத்துக்கு கொண்டும் தலித் மக்கள் கோயிலுக்குள் வரக்கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. கடவுள் தரிசனம் கிடைச்சதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லைங்க. இந்த வழக்கங்கள் இன்னைக்கும் அப்படியே இருக்குங்கிறது தான் வேதனையா இருக்கு. सत्यमेव 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 जयते. வெல்கம் பேக். வாங்க நம்ம இந்தியா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இன்னும் இந்த ஜாதி மத பேதங்கள், தீண்டாமை இதெல்லாம் இன்னும் இந்தியாவுல இருக்கா இல்லையா, மக்கள் என்ன சொல்றாங்க அத பாப்போம். நம்ம நாட்டுல இப்ப தீண்டாமெல்லாம் கிடையாதுங்க. நகரத்துல ஜாதிக பாக்குறது இல்ல, கிராமத்துலயும் பாக்குறது இல்லங்க. ஜாதியெல்லாம் இப்ப யாரும் பாக்குறது இல்லங்க. ஜாதி பேதங்கள்லாம் யாரும் பாக்குறது கிடையாது. அதெல்லாம் கிடையாதுங்க. இப்ப யோசிக்கிறதுக்கு யார்கிட்டயுமே டைமே கிடையாது. தீண்டாமை, ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் யாரும் இப்ப நம்புறது கிடையாது. எல்லாரையும் சரிசமமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாதி மத பேதம் எல்லாம் இந்த பூமியை விட்டு அழிஞ்சிருச்சுங்க. இப்ப ஜாதியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இப்பெல்லாம் யாரும் அதை நம்புறது இல்ல. ஒட்டுமொத்தமா எல்லாம் அழிஞ்சாச்சு. சிட்டில எடுத்துக்கோங்க, கிராமங்களையும் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் யாரும் நம்புறதே கிடையாது. நண்பர்களே, இப்ப நம்ம கூட ஸ்டாலின் இருக்காரு. இவர் 10-15 வருஷமா இத பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதோட ஸ்டாலின் இது விஷயமா ஒரு அருமையான படமும் எடுத்திருக்காரு. ஸ்டாலின், எங்க ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much for coming. தேங்க்யூ வெரி மச். ஸ்டாலின் சார், இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க, தீண்டாமைய பத்தி பல பேர் அவங்களோட எண்ணங்களை சொன்னாங்க. உங்க அனுபவத்தை சொல்லுங்க. அப்படி இல்லாம இருந்தா உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த படமே நான் எடுத்திருக்க வேண்டாமே, சந்தோஷமா இருந்திருப்பேனே. ஆனா 8 ராஜ்யத்தோட அனுபவத்தை நான் சொல்ல விரும்புறேன். 25,000 கிலோமீட்டர் நான் சுத்தி இருக்கேன். 4 வருஷம் பயணம் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தது எல்லாமே தலைகீழா தான் இருந்திருக்கு, வேதனையை கொடுத்திருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, இப்பவும் கிராமங்களாகட்டும் இல்ல சிட்டி ஆகட்டும், தீண்டாமை பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. சிட்டில வேற ஸ்டைல்ல இருக்கு, வேறுபாட்டை வேற மாதிரி காட்டுறாங்க. அதாவது உதாரணத்துக்கு, என் வீட்டுல தண்ணி குடிக்க கூடாது, என் வீட்டுக்கு வரக்கூடாது, இந்த மாதிரி பிசிக்கல் விஷயங்கள் இருக்குல்ல, அது சிட்டில இருக்காது, அதை பார்க்க முடியாது. ஆனா இப்பவும் வாழற ஸ்டைல்ல வித்தியாசங்கள் இருக்கு. தனித்தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, தனித்தனியா இருப்பாங்க, ஒரு குரூப்பா இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, நான் சர்வே பண்ணியிருந்தேன். யாரையாவது நீங்க இன்னும் தீண்டாமை பிரச்சனை இருக்கான்னு கேட்டு பாருங்க. அவன் இல்லைன்னு சொன்னான்னு வைங்க, அதோட அவனுக்கு உங்களோட கேஸ்ட் என்னன்னு தெரியலன்னு வைங்க. உங்க கேஸ்ட் அவனுக்கு தெரியலன்னா நான் எழுதி தரேன், அவன் அப்பர் கேஸ்டா தான் இருப்பான். அது ஏன் தெரியுமா? நீங்க தலித் இனத்தை சேர்ந்தவர்னு தெரியாத வரைக்கும் உங்ககிட்ட அவங்க வித்தியாசமா நடந்துக்கவே மாட்டாங்க. தெரியாதவர தெரிஞ்சாதான் உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். நீங்க இந்த வேறுபாடை ஜாதின்னு- பார்ப்பான். சரி வாங்க, இப்போ உங்களோட ஃபிலிம் கிளிப்பிங்க பார்க்கலாம். எங்கெங்க என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஊருக்குள்ள போகும்போது கொஞ்சம் ஒரு மரியாதை போகணும்ப்பா. பாரம்பரியமாக முன்னால் முதியோர்கள், அதாவது நம்ம எங்களுக்கு முன்னால் இருந்தவங்க இதில் யாருமே செருப்பு போட்டு போக மாட்டாங்க. எங்களெல்லாம் அவங்க எப்பவுமே ஜீப்ல ஏத்த மாட்டாங்க. ஏன்னா நாங்க ஏறினோம்னா மத்த பயணிகள்லாம் கீழே இறங்கிருவாங்களா. அது மட்டும் இல்லாம அவங்க சாப்பாடும் அசுத்தமாயிரும்னு சொல்லுவாங்க.
நான் மேஸ்திரி வேலை பார்க்குறேன். புது வீடை கட்டும்போது வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லா வேலையும் நாங்க தான் பார்ப்போம். வீடை கட்டி முடிச்சு கலர் எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. எதுக்காக? நாங்க கீழ் ஜாதிக்காரங்கள்ல சேர்க்க மாட்டாங்க. காட்டு போய் அலசணும். காட்டு போய் அலசவு சக்கிலையும் பாரு, நம்ம அலசுற இடத்துல வந்து சக்கிலையும் அலசுறான். இவனை போனதானுமே நம்ம ஏதாச்சும் ஒரு கொலை பண்ணணும் அப்படின்னுட்டுதான் அவங்க வந்து சக்கிலியா நீ கீழே அழைக்கிறது நாங்க மேல அழைக்கிறதா? சைக்கிள் போட இந்த வீட்டுக்கு பின்னால ரோடு, அந்த ரோட்ல இருந்து தூக்கி தூக்கி வீசிட்டாங்க. கம்புக, கல்லு, பீங்கானு, பாட்டிலு பூரா தூக்கி வீசி என்ன நாங்க காக்குறது? நாங்க எந்த அவங்கள நாங்க என்ன கோதிர்வு செஞ்சோம்? எங்களதான் கோதிர்வு செய்யறாங்களோ ஒழிஞ்சு தவிக்க தண்ணி தான் கேட்டோம். நீங்க இது விஷயமா ஒரு படம் கூட எடுத்திருக்கீங்க. நீங்க இப்படி இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? வேணும்னா ஒரு கிளிப்பிங்ஸ் இருக்கு, அதை நீங்க பாருங்களேன். அதை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்க்கலாம். என் பேரு பிரிஜ் பிரசாத் சர்மா சாஸ்திரி. இங்க துளசி மானச கோவில் இருக்குன்னு அங்க நான் தீட்சிதரா இருந்துட்டு இருக்கேன். காசியில இருக்கிற வித்வான்களோட சபையில நான் ஒரு முக்கியமான பதவியில இருந்துட்டு இருக்கேன். சாஸ்திரங்கள்ல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கிறதுனால நான் ஒரு ஆச்சார பிராமண. ஜாதி பேதங்களை பார்க்கறவன் தான். இறைவன் உலகத்துல மனிதர்களை தன்னோட அங்கத்துல இருந்துதான் உருவாக்கி இருக்காரு. தன்னோட வாயில இருந்து பிராமணர்களை உருவாக்கினாரு, சரியா? அதுக்கப்புறம் பார்த்தேன்னா தோல்ல இருந்து க்ஷத்திரியர்களை உருவாக்கினாரு. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அவரு தொடையில இருந்து வைசியர்களை உருவாக்கினாரு. அங்கிருந்துதான் வைசியர்கள் வந்தாங்க. இப்போ காலை பாருங்கோ, கால்ல இருந்துதான் சூத்திரர்களை உருவாக்கி இருக்காரு. நாளைக்கு இந்த கால் வந்து சொல்லும், காலங்காலமா இந்த உடம்ப நான் தாங்கிட்டு இருக்கேன், என்ன நீங்க தலித் ஆக்கிட்டேள், இப்போ நாங்க மேல இருப்போம், தலை கீழே இருக்கட்டும். அப்ப என்ன ஸ்டாலின், நீங்க தலைகீழ நடப்பேளா? எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்லுவா. இப்ப வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அது ஒரு பக்கமும் நம்ம வேதங்கள் ஒரு பக்கமும் இருக்கு. அதுல இருந்து ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுக்கணும். இல்ல நாங்க அதெல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டோம், நாங்க அதெல்லாம் நம்பவும் மாட்டோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, அது எங்களுக்கு எதிரானது. இந்த கான்ஸ்டிடியூஷனை நாங்க பாவ செயலாதான் ஏத்துக்கிறோம். எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. ஒரு இந்தியன் சிட்டிசன் நம்ம கான்ஸ்டிடியூஷனை மதிக்க மாட்டானா? என்ன பொறுத்த வரைக்கும் இது இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் நடுவுல நடக்கிற சண்டை தான். ஒரு பக்கம் 16ஆம் நூற்றாண்டு, இன்னொரு பக்கம் 22ஆம் நூற்றாண்டு, ரெண்டுலயும் வாழறோம். அதனால ஒரு இந்தியனா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நம்மளோட பழைய கலாச்சாரங்கள், பழைய விதிமுறைகள், அதை பாதுகாக்கிறதா நம்ம கடமையா நினைக்கிறோம். அத ஒரு அடையாளமா நினைக்கிறோம். ஜாதி மத பேதம், தீண்டாமை இதெல்லாம் அதுலயும் இருக்கு, அதை கண்டுக்க மாட்டாங்க. ஆனா கான்ஸ்டிடியூஷன் தனி உரிமை இருக்குன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேறுபாடுகளை பார்க்கிறது தப்புன்னு சட்டம் சொல்லுது. அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். வேறுபாடுகள் எல்லாம் இஸ்லாமிய மதத்துல பார்க்கிறது கிடையாது. ஈவன் சிக்கிசம்ல கூட கிடையாதுன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்டியானிட்டியில கூட கிடையாதான். இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு பெரியவரை சந்திச்சேன் பீகார்ல. அவர்கிட்ட நான் கேட்டேன், இஸ்லாமிய மதத்துல ஜாதி வேறுபாடுகள்லாம் பாக்குறீங்களான்னு கேட்டேன். அவர் அருமையா ஒரு பதில் சொன்னாரு. அவர் சொன்னாரு, இஸ்லாமியத்துல இல்ல, ஆனா முஸ்லிம்ஸ்ல இருக்குன்னாரு. அதோட கிளிப்பிங்ஸ் கூட என்னால காட்ட முடியும், பாருங்க. பார்க்கலாம். முஸ்லிம்ஸ்ல தலித் இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க. ஆனா மக்களுக்கு இந்த விஷயம்லாம் அவ்வளவா தெரியாது, அவ்வளவுதான். சொல்ல போனா முஸ்லிம்ஸ்லயும் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்காங்க. முஸ்லிம்ஸ்லயும் பங்கி இருக்காங்க, பாட் இருக்காங்க, தோபி இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி முஸ்லிம்ஸ்லயும் ஜாதிகள் இருக்குங்க, அதை மறுக்கவே முடியாது. இங்க உயர்ந்த ஜாதிக்காரங்க இருக்காங்க, எல்லாம் உயர்ந்த ஜாதிங்க, பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்காங்க. அவங்க கூட எங்களை உட்கார கூட விட மாட்டாங்க, மட்டமா நடத்துவாங்க. எங்களை தொடக்கூட கூடாதான், அது அசுத்தமா. ஒவ்வொரு வீடா போய் கேட்டு பாருங்க, ஏகப்பட்ட சோக கதைகளை சொல்லுவாங்க. அப்படின்னா ஜாதி பிரச்சனை இங்கேயும் இருக்கு. ஆமாங்க, ஜாதி பிரச்சனை இன்னும் இருக்கு. நாங்க மசூதிக்கு போறோம்ல, அதோ அங்க இருக்கே, அங்க போனா நாங்க தொழுவோம். அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராது. அந்த இடத்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கும் அவங்களுக்கும் வேறுபாடுகள் வந்துடும். அதனால ஒன்னா சேர்ந்து வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஜாதியை பார்ப்பாங்க, அங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அங்கிருந்து வெளியே வந்து படிக்கட்டு இறங்குனதும் ஆரம்பிச்சிருவாங்க. அங்க 5-10 நிமிஷம் அமைதியா இருப்பாங்க, ஏன்னா அல்லாஹ்க்கு பயப்படுவாங்க. அவங்களும் முஸ்லீம் தான், நாங்களும் முஸ்லீம் தான். ஆனா ஒண்ணு,
மசூதியை விட்டு வெளியே வந்ததும் மதமெல்லாம் அந்த பக்கமா போயிடும். பழையபடி வேறுபாடுகள் திரும்பவும் வந்துடும். சில பேர் இங்க தண்ணி குடிக்கிறாங்க, சில பேர் அங்க குடிக்கிறாங்க. ஏன் இப்படி? மேல் ஜாதிக்காரங்க அதோ அந்த பக்கம் தண்ணி குடிப்பாங்க. அங்க அங்க ஓ அப்படியா? அங்கதான் குடிப்பாங்க. கீழ் ஜாதிக்காரங்க இந்த பக்கம். மேல் ஜாதிக்காரங்க எங்க பிரசாதம் வாங்கிக்கிறாங்களோ அங்க பிரசாதம் வாங்கிக்க நீங்க என்னைக்காவது முயற்சி பண்ணிருக்கீங்களா? உதைச்சு அனுப்புவாங்க. ஒருத்தன் தலையவே உடைச்சிருக்காங்க. இன்னொருத்தன் பாவம் அவன் தலையில இரும்பு ஏணியை எடுத்து மண்டையிலே போட்டிருக்காங்க. மண்டையே உடைஞ்சு போச்சு. இதான் எங்க நிலைமை. ஆண்டவன் தான் இந்த உலகத்தை படைச்சிருக்காரு. அதனால உலகத்துல இருக்க எல்லாருமே சரிசமம்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, எல்லாருமே சரிசமம் தான். ஆனா ஜாதி பிரச்சனை வந்ததுனால தான் இங்க தனித்தனி குருத்வார் இருக்கு. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 2 இருக்கு. சில ஊர்ல 3, 4 இருக்கு. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குருத்வார் இருக்குன்னு சொல்லலாம். நானு தலித் ஜாதியை சேர்ந்தவங்க புலையா. என்ன கிறிஸ்டியனா பார்க்க மாட்டாங்க, கீழ் ஜாதிக்காரனா தான் பார்ப்பாங்க. எங்க அப்பா ஒரு கிறிஸ்டியன் வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. எங்க அப்பா எங்க அம்மாவும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்காங்க. கிறிஸ்டியன் வீட்லயே வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா அப்பாவை அவங்க வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. பழைய சாப்பாட்டை தான் சாப்பிடவே கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அம்மா அப்பாவை அவங்க தொட கூட மாட்டாங்க. ஏன்னா நாங்க கீழ் ஜாதிக்காரங்களாம். இது யாருக்கு உண்டான சர்ச்சை? எங்களுக்கு. நாங்க வந்து கோயிலுக்கு இங்க வர மாட்டாங்க. இது நாங்க வருவோம், நாங்க போனோம்னா தனியா உட்காந்துக்குவோம். அவங்களுக்கு வந்து பிளட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு, எங்களுக்கு ரெட் கலர்ல இருக்கு. நீங்க தலித்தா பிறப்பீங்க, தலித்தா வாழ்வீங்க, தலித்தா சாவீங்க, தலித்தா புதைக்கப்படுவீங்க. பிறக்கும் போதே ஜாதிய சொல்லி பிரிக்கப்படுவீங்க. வாழும் போதும் வேறுபாடுகள் பார்க்கப்படும். அதனால தான் வேற இடத்துல புதைக்கப்படுவீங்க. சொல்ல போனா மொத்த இந்தியாவிலையும் உங்களுடைய நிலைமை இப்படிதான் பரிதாபமா இருக்கும். அதனால தான் தலித்காக தனி சுடுகாடுகள் உண்டு, தலித் இல்லாதவங்களுக்கு தனி சுடுகாடு உண்டு. இதெல்லாம் ஒரு குழந்தை பிறக்கும் போதே அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து உருவாக்குற ஒரு விஷயம்தான். ஆனா அந்த குழந்தை முதல் முறையா வீட்டை விட்டு வெளியே போறப்ப முதல்ல ஸ்கூலுக்கு தான் போவான். அங்கதானே இந்த வேறுபாடுகள் எல்லாம் முதல்ல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க படத்துல கூட காட்டியிருக்கீங்க. சில சீன்ஸ் எல்லாம் நீங்க அப்படிதான் எடுத்திருக்கீங்க. சரி வாங்க, இப்ப நம்ம அதுல இருந்து கொஞ்சம் பார்க்கலாம். நீ ஸ்கூல்ல லஞ்ச் சாப்பிட்டியா? இல்ல, நான் ஸ்கூலுக்கும் போக மாட்டேன், சாப்பிடவும் போக மாட்டேன். ஏன்? மத்த பசங்க அசுத்தமாயிடுவாங்களா, அதான் போக மாட்டேன். அசுத்தமாயிடுவாங்களா? அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க, நான் தனியா உட்காந்து சாப்பிடணுமா? எனக்கு அது வெக்கமா இருக்கும், அதனால போக மாட்டேன். நான் அவங்க பக்கத்துல போய் உட்காந்தேன்னா அவங்க எழுந்து போயிடுறாங்க. அதான் இவன் வெக்கப்படுறான். இதெல்லாமே கஷ்டமா இருக்கு. சரிங்க, தீண்டாமைனா என்ன? எனக்கு அது என்னன்னே தெரியாது. இந்த மதிய உணவு போடுறாங்கல்ல, அப்ப அந்த பையன் ஏன் உட்கார்ல? அங்க இருக்கிற கேஸே வேற. தலித் குழந்தைகளை தனியா உட்கார வைப்பாங்க. இது அங்க ஒரு தண்டனை மாதிரி. ஏன்னா அவங்க ஜாதியை கட்டி காக்குறாங்க, அதை விட்டு அவங்க விலக மாட்டாங்க. 2 விஷயம் முக்கியமா இருக்கு. ஒன்னு, ஒரு பிரிவு எல்லாரையும் தனித்தனியா உட்கார வைக்கிறது. 2வது, தன்னோட ஜாதிய விட்டு விலகாம இருக்கிறது. நாம 2 விஷயத்துல காஸ்ட பாக்குறோம். தன்மானம், சுயமரியாதை. தன்மானம் அப்படின்னா சாப்பாட்டு விஷயத்துல, தங்குற விஷயத்துல, பழகுற விஷயத்துல எல்லாத்துலயுமே அவன் வித்தியாசம் பார்ப்பான். சுயமரியாதைன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க அந்த பையனை பாத்தீங்க இல்லையா, அவனை பிரிச்சு வச்சதுனால அவனோட டிக்னிட்டி போயிடுது. மரியாதைங்கிறது அதேதான், சுயமரியாதையில அவன் இழந்து போயிடுறான். அது போக கூடாதுங்கிறதுக்காக அவன் தன்னையே தனிமைப்படுத்திக்கிறான். நான் என்னோட வீட்டுல நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த 10 வயசு பையன் 10 வயசுலயே தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டான். அவங்க கூட சாப்பிடுறத விட தனியா இருக்கிறது நல்லதுன்னு. வேதனையோட பேசினாலும் பாருங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுறான். இப்ப நீங்க பாத்தீங்களே, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இதோட கேவலமான ஏற்றத்தாழ்வுகளை என்னால உங்களுக்கு காட்ட முடியும். அடுத்த கிளிப்பிங்ஸ்ல நீங்களே பாருங்க. இவன் 3வது கிரேடு, நான் 5வது, அவ 7வது.
உங்க பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வேற என்னெல்லாம் செய்வீங்க? ஸ்கூலுக்குள்ள என்னெல்லாம் செய்வீங்க? ஸ்கூலுக்கு போயிட்ட அப்புறம் இந்த மொத்த கிரவுண்டையும் நாங்க சுத்தம் செய்யணும். 3 பேரும் தனித்தனியா. நான் திங்கக்கிழமை, இவ செவ்வாய்க்கிழமை, இவ புதன்கிழமை. அப்படியா? மத்த பசங்களும் வேலை செய்வாங்களா? பட்டேலும் ஷிரோயா பசங்களும் செய்ய மாட்டாங்க. நீ என்ன சொல்றன்னு தெரியல. உங்களுக்கு தெரியும். தெரியாது. பட்டேலும் ஷிரோயாவும் மேல் ஜாதி பசங்க. அவங்க ஸ்கூல் கிரவுண்ட் எல்லாம் பெருக்க மாட்டாங்க, எதையும் கழுவ மாட்டாங்க. நாங்க தான் எல்லாம் செய்வோம். அதெல்லாம் எங்க வேலையா? அங்க பாருங்க, அங்க அது உங்க டாய்லெட் இருக்குல்ல, அத நாங்க தான் க்ளீன் பண்ணுவோம். அந்த டாய்லெட் தான் தினமும் நீங்க தான் க்ளீன் பண்ணணுமா? தினமும் க்ளீன் பண்ணணும். செய்யலனா? நாங்க செய்யலனா எங்களை அடிப்பாங்க. நாங்க 2 பேரும் பக்கெட்டும் தொடப்பமும் எடுத்துட்டு போவோம். பக்கெட்ல தண்ணி பிடிச்சிட்டு வந்து தொடப்பத்தை வச்சு டாய்லெட்டை நாங்க சுத்தம் செய்வோம். இன்னும் அசுத்தமா இருக்குன்னு சொன்னா மறுபடியும் அதை நாங்க தான் சுத்தம் செய்வோம். அவரை யூஸ் பண்ற பாத்ரூமை கழுவ வச்சாரு. தனியா அவர் ஹாஸ்டலு, அப்புறம் ஸ்கூலு, அப்புறம் பாய்ஸ் டாய்லெட்டு, கேர்ள்ஸ் டாய்லெட். இந்த லெட்டின் கழுவுறதுக்கு போக கூடாதுன்ற ஒரே காரணத்தை வச்சு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளை இந்த நிலைமைக்கு விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சு பிள்ளைகளை படிக்க வச்சோம். கடைசியில எந்த இது நாங்க போய் தொடக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த இதுலயே பிள்ளைய கொண்டு லெட்டின் கழுவு விட்டதுல இருந்து இந்த 1 வருஷம் பள்ளிக்கூடம் போகவே மாட்டாங்கம்மா. உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு 5-6 வயசு இருந்து ஸ்கூல்ல டாய்லெட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண சொன்னா, கழுவ சொன்னா, அப்போ எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? சார், என்னோட பேர் சசிரா வாட்டி. சார், நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்டலுக்கு வந்தப்ப என்ன எல்லாரும் துணி துவைக்க சொன்னாங்க. அந்த நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். என்னை விட சீனியரா இருந்தவங்க கிட்ட எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க ரேகிங் பண்றோம், ரேகிங்னு சொன்னாங்க. சார், நான் ரூமை கூட பெருக்குவேன் சார். நான் தான் பண்ணுவேன். நான் ஒரு ரூம்ல தான் இருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா என்ன 3 ரூமையும் பெருக்க சொல்லி வற்புறுத்துவாங்க. எனக்கு ஏன் சார் இந்த அநியாயம் நடக்குது? அதான் ராகிங் அவன் சொன்னானே. நீங்க நினைச்சு பாருங்க, சில பேர் பண்ற ராகிங் 3000 வருஷமா எதுக்காக நடக்குதுன்னா, அவன் ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்துல தான் பிறந்திருப்பான். அதனாலதான் அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள். இதை ராகிங்னு சொல்லிடுவாங்க. இது காலங்காலமா நடந்துகிட்டே இருக்கு. ஆனா நாம என்ன சொல்லுவோம்? அதை சும்மா விளையாட்டுக்குன்னு சொல்லிடுவோம், ஈஸியா எடுத்துக்கணும்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஜாதியை பத்தி பேசணும்னா இத பாரம்பரியம்னு சொல்லுவோம். இது எங்க லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம், ராகிங் இல்லன்னுவோம். சசி, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் உங்க கூட இருக்கேன். நாங்க எல்லாருமே உங்க கூட இருக்கோம். தேங்க்ஸ் சார். சரி மிஸ்டர் ஸ்டாலின், சிட்டில இத நாம எந்த அளவுக்கு பாக்குறோம்? இதோட பாதிப்புகள் எவ்வளவு இருக்கு? காஸ்ட் மக்கள் இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? உங்களுக்கு ஒரு சிம்பிளான உதாரணத்தை நான் சொல்றேன். டெய்லி சண்டே நீங்க நியூஸ் பேப்பரை எடுத்து பாருங்களேன். உங்களோட எல்லார் வீட்லயும் கண்டிப்பா நியூஸ் பேப்பர் வரும். அதோட நடுப்பக்கத்தை ஓபன் பண்ணி பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா அது மேட்ரிமோனியல் காலம்ஸ் இருக்கும். அந்த மேட்ரிமோனியல் காலம்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா அது பை காஸ்டா தான் இருக்கும். அகர்வால், பிசப்பியாஸ், பட்டேல், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதுல நீங்க ரிலிஜன்லயும் பாருங்களேன். முஸ்லிம்ஸ் எடுத்தீங்கன்னா ஷேக், பட்டான் தனித்தனியா இருக்கும். கிறிஸ்டியன்ஸ் எடுத்தீங்கன்னா கோவால ஆர்சி, பிசி, ரோமன் கேத்தலிக், பிராமின் காஸ்ட். அதே ஃப்ளோல பாத்தீங்கன்னா இன்ஜினியர், டாக்டர். அதாவது இவங்களுக்கு நம்ம அதுல பிரிச்சுதான் பாக்குறோம். நம்ம டாக்டர் ஆயிடுவோம், இன்ஜினியர் ஆயிடுவோம், சயின்டிஸ்ட் ஆயிடுவோம். ஆனா நம்மளோட எண்ணங்கள் மட்டும் மாறாத. அது மட்டும் அப்படியே தான் இருக்கும். சரி, இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது? அதுக்காக நாம என்ன பண்ணலாம்? இந்த ஜாதி மத பேதம், தீண்டாமை பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, இதை ஒழிக்க முடியும். ரொம்ப சுலபம்தான். கஷ்டப்படவே வேண்டாம், ஈஸியா அழிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தா போதும். அது எப்படி? இன்டர்காஸ்ட் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ் பண்றோம், ரொம்ப ஆடம்பரமா கல்யாணம் பண்றோம்னு நாம ரொம்ப ஆட்டம் காட்டுறோம் இல்லையா? இந்த நாட்டுல நாங்க ரொம்ப அடக்கமான குடும்பம், அரேஞ்ச்டு மேரேஜ் தான் செய்வோம். இந்த மாதிரி பேசுறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஜாதிக்குள்ளதான் அவங்க கல்யாணத்தையே பண்ணி வைப்பாங்க. ஏன்னா எதை நினைச்சு நம்ம கர்வமா ஆடிக்கிட்டு இருக்கோம்? ஏறத்தம் ஓரத்தத்தை விட உயர்ந்தது, நான் உயர்ந்த ஜாதி. இதை வச்சுதானே இதை நாம மாத்தி ஆகணும். கொஞ்சம் லாஜிக்கலா பாருங்க. நான் என் பொண்ணுக்காக வரன் தேட ஆரம்பிக்கிறேன். வரனை நம்ம தேட தானே செய்வோம். நான் என் காஸ்ட்ல மட்டும் பார்த்தேன்னா வெறும் அதுல மட்டும் வரன்கள் கம்மியா தான் இருக்கும்.
எண்ணிக்கைகள் குறைவா இருக்கும். அதனால நல்ல வரன்கள் கிடைக்கிறது சந்தேகம்தான். ஆனா நான் ஜாதியை பார்க்காம தேடினேன்னா அப்ப நல்ல வரன்கள் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. அதிக சான்சஸ் இருக்குல்ல. ஜாதியை தூக்கி எரிஞ்சிருங்க, அரேஞ்ச் மேரேஜே பண்ணுங்க. உங்க அம்மா அப்பாவே தேடி கண்டுபிடிக்கிட்டோம். ஆனா ஒரு வட்டத்துக்குள்ளேயே இல்லாம வெளியே வந்து தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வரன் இல்லைங்க, 15,000 நல்ல வரன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தை எந்த எண்ணத்துல எடுத்தீங்க? இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதாவது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு தேவையா இருந்ததுன்னா, தீண்டாமை பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல வேற எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பிரச்சனை நடக்குதுங்கிறத ஏத்துக்கணும். அப்பதான் தீர்வு கிடைக்கும். அது விஷயமா நாம பேசணும். ஆமா பேசணும். அதை கண்டுக்காம விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம அதை கண்டுக்காம விட்டுட்டோம்னா அப்ப பிரச்சனையே இருக்காதே. பிரச்சனை இருக்குன்னு ஆரம்பிச்சாதான் உங்களால தீர்வு கண்டுபிடிக்க முடியும். இந்த படத்தை பார்த்துட்டு மக்கள் இதெல்லாம் நடக்குதுன்னு ஏத்துக்கணும். அப்பதான் அடுத்ததை யோசிப்பாங்க. ஏதோ இந்த ஷோ இப்ப நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்களே, இது இந்த எண்ணங்களை மாற்றக்கூடிய ஒரு ஆரம்பம் தான். இது தீண்டாமைய முதல் முறையா நேஷனல் டெலிவிஷன்ல இந்த லெவலுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை கொண்டு வர எங்களுக்கு 65 வருஷம் ஆச்சு அமீர். இந்த பிரச்சனையை இங்கு கொண்டு வர 65 வருஷம் ஆச்சு. வெக்க கேடு. நீங்க கொண்டு வந்தீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். மிஸ்டர் ஸ்டாலின், எங்க ஷோல கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ வெரி மச். நண்பர்களே, ஸ்டாலின் ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தோட பேரு இந்தியா அன்டச்ட். இதோட லிங்க் நம்மளோட வெப்சைட்லயே உங்களுக்கு கிடைக்கும். அங்க போய் இவரோட படத்தை நீங்க பார்க்கலாம். ஜாதி பேத விஷயங்கள்ல நாம வித்தியாசங்களை பார்க்கும்போது எதுவும் பேசாம மௌனம் ஆயிடுறோம். ஒண்ணு பயப்படுறோம், இல்ல நம்மளே பலவீனமா நினைச்சுக்கிறோம். எதிர்த்து பேச தைரியம் இல்லாதவங்களா ஆயிடுறோம். நண்பர்களே, இப்ப நான் உங்களுக்கு 2 நபரை காட்ட போறேன். இவங்க தைரியமா செயல்பட்டு வாழ்க்கையில வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. ராஜஸ்தானோட சப்ரத்பூரா கிராமம் காலங்காலமா ஜாதி மத வேறுபாடுகளை கடைபிடிக்கிற பாரம்பரியம். இந்த ஊர்ல மேல் ஜாதியை சேர்ந்தவங்க மட்டும்தான் கல்யாணம் நடக்கும் போது மாப்பிளைய குதிரையில உட்கார வச்சு ஊர்வலமா வர முடியும். ஒரு தலித் இனத்தை சேர்ந்தவர் தன் வீட்டு கல்யாணத்துல மாப்பிளைய குதிரையில உட்கார வச்சு ஊர்வலம் நடத்த முயற்சி பண்ணாரு. ரத்தன் பாபு பொண்ணோட கல்யாணத்தன்னைக்கு அவன் குதிரையை ஊருக்குள்ள கொண்டு வந்தான். மேல் ஜாதிக்காரங்க அவனை துரத்திக்கிட்டே ஓடினாங்க. எங்க ஜாதி பேரை சொல்லி கண்ட மேனிக்கு அவனை திட்டி இருக்காங்க. எங்க சமுதாயத்தை சேர்ந்த ராம்தேவ்ங்கிற ஆளு அதை தட்டி கேட்டாரு. அதுக்காக அவனை கன்னத்துல ஓங்கி அரைஞ்சிட்டாங்க. மேல் ஜாதி மக்கள் எதிர்த்தாலும் தன்னோட மகள்களின் திருமணத்துல குதிரைய கொண்டு வந்தே ஆகணும்னு ராம்பால் முடிவு பண்ணாரு. நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிடுச்சு, ஆனா நாங்க இன்னும் அடிமையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால நான் எங்க ஊர்க்காரங்களுக்கும் எங்க ஜாதி மக்களுக்கும் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். செத்து போனாலும் பரவாயில்லன்னு தோணுச்சு. மொத்த ஊரே கொந்தளிச்சிருந்தது. ராம்பால் குடும்பத்தினர் பயந்து போய் இருந்தாங்க. ஊர்க்காரங்களை எதுக்கு பகைச்சிக்கிறீங்கன்னு எங்க வீட்டை சேர்ந்தவங்களும் சொந்தக்காரங்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. எப்ப பாரு வீட்டுல ஒரே டென்ஷனா இருக்கும். எங்க அப்பாவை அடிக்க வருவாங்க, பாவம் அவரை மிரட்டுவாங்க, கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். வேண்டாம்ப்பா, இதெல்லாம் விட்டுருங்கன்னு நாங்க அப்பா கிட்ட கூட கெஞ்சிருக்கோம். குதிரையில ஊர்வலம் வரலன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு அப்பா தானே முக்கியம். அவங்க ஒத்துக்கலனா என்னதான் பண்றது? ஊர்க்காரங்கெல்லாம் ஒன்னா இருந்தாங்க, ஆனா எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்கள சமாளிக்கிறது கஷ்டமா இருந்தது. ஆனா ராம்பால் பிடிவாதமா இருந்தாரு. நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க ரிப்போர்ட் பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டர் அவங்க ஜாதிக்காரனா இருந்ததால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. ஆனா நான் ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு கடமை தான் முக்கியம்னு இன்ஸ்பெக்டர் தெளிவா சொல்லிட்டாரு. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. நீங்க 5 போலீஸ்காரங்களை அனுப்பிச்சாலும் சரி, 500 போலீஸ்காரங்களை அனுப்பிச்சாலும் சரி, நான் மாப்பிள்ளைய குதிரை மேல ஊர்வலமா கூட்டிட்டு போவேன்னு திடமா சொல்லிட்டேன். அதுல நான் உறுதியா இருந்தேன். போலீஸ் அதிகாரி அவரோட கடமைய சரியா செஞ்சாரு. பாதுகாப்பு கருதி 10-15 பேரை முதல்லயே சிறையில அடைச்சிட்டாரு. கல்யாண நாள் அன்னைக்கு 3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸா வரவழைச்சாரு. ஊர்வலம் போற வழியில பலத்த பாதுகாப்பு போட்டாரு. மாப்பிள்ளை ஊர்வலம் நல்லா போச்சுங்க. அமைதியா போச்சு, எந்த பிரச்சனையும் வரல. எங்க சமுதாயத்துக்காக அவர் ரொம்ப பெரிய வேலையை செஞ்சிருக்காரு. ரொம்ப பெருமையா இருக்கு. விதிமுறைகள் உடைக்கப்பட்டது. பல போராட்டங்களுக்கு பிறகு தலித் இனத்தை சேர்ந்தவங்க வீட்டுல நடக்கிற திருமணத்துல மாப்பிள்ளை குதிரையில உட்கார்ந்து ஊர்வலம் வந்தாரு. நண்பர்களே, இப்ப நம்மளோட ஷோவுக்கு ராம்பால் சார் வந்திருக்காரு. எங்க ஷோவுக்கு உங்களை மனசார வரவேற்கிறோம் சார்.
உண்மையிலேயே நீங்க ரொம்ப தைரியமா செயல்பட்டிருக்கீங்க. அதோட உங்களுக்கு துணை புரிந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? மான்வேந்தர் சிங் தானே? உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் மிஸ்டர் மான்வேந்தர் சிங் கிட்ட பேச ஆசைப்படுறேன். அவரு டைரக்டா ராஜஸ்தான்ல இருந்து நம்ம கூட பேசுவாரு. வணக்கம் மிஸ்டர் மான்வேந்தர் சிங், எங்களோட ஷோல கலந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம் அமீர் சார். மான்வேந்தர் சிங் சார், நீங்களும் ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்னு நான் கேள்விப்பட்டேன். உங்க ஜாதியை சேர்ந்தவங்க தான் இவரை எதிர்த்ததாவும் இவர் சொன்னாரு. நீங்க இந்த விஷயத்துல கவலையப்படலையா? ஏன்னா அவங்களுக்கு எதிராக தான் நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. உங்க ஜாதியை சேர்ந்தவங்க தானே அவங்க. முதல்ல ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிக்கணும்னா அதை குடும்பத்துக்கிட்ட இருந்தும் நம்ம சமூகத்துக்கிட்ட இருந்தும் தான் நாம ஆரம்பிக்கணும். இதுதான் என்னோட மோட்டோ. இதை மனசுல வச்சுட்டு தான் இது நாள் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். முதல்ல என் குடும்பத்துக்கும் என் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் தான் நான் நல்ல விஷயத்த கத்துக் கொடுக்கணும். என் முன்னோர்கள் எனக்கு கத்துக் கொடுத்ததை முதல்ல என் குடும்பத்துக்கு கத்துக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் நாட்டுல உள்ளவங்களுக்கும் நான் கத்துக் கொடுக்கணும். சரி, இந்த ஜாதி மத பேதங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அமீர் சார், நமக்கு சுதந்திரம் கிடைச்சி 60 வருஷத்துக்கு மேல ஆகுது. நாம ரொம்ப முன்னேறி போயிருக்கோம். சயின்டிபிக் டெவலப்மெண்ட் எல்லாம் நீங்களே பாக்குறீங்க இல்லையா? ஆனாலும் இந்த மூட நம்பிக்கைகள் இன்னி வரைக்கும் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய சமூகங்கள் இன்னும் முன்னேறாம அப்படியே இருக்கு. அதுவும் நம்ம சமூகத்துல கீழ் ஜாதின்னு கருதப்படுறவங்க இன்னும் நம்ம மினிஸ்ட்ரிக்குள்ளேயே வரல. ஏன்னா இவங்களை ஒரு பேக்வர்ட் காஸ்ட்னு சொல்லியே ஒதுக்கி வச்சிருக்காங்க. இது வேதனையான விஷயம். அதோட இவங்க மத்தவங்களையும் திசை திருப்பிடுறாங்க. இவங்க எல்லாரையும் நாம திருத்தணும்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாதான் அது முடியும். அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம நாடு முன்னேறணும்னா நாம எல்லாரும் ஒன்னா கை கோத்து வேலை செஞ்சாதான் அது முடியும். அப்பதான் நம்ம நாடு ஒரு சூப்பர் பவரா மாறும். நீங்க உண்மையை ரொம்ப தைரியமா சொல்லிருக்கீங்க. எங்க ஆதரவு என்னைக்கு உங்களுக்கு இருக்கு. நீங்க ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க. இவ்வளவு நேரம் எங்களோட பேசினதுக்கு நன்றி. Thank you so much. Good office. நண்பர்களே, நீங்களே நினைச்சு பாருங்க, இது ரொம்ப சின்ன விஷயமா தான் தெரியுது. ஒரு மாப்பிள்ளை ஊர்வலத்துல குதிரையில உட்காந்து வராரு. ஆனா இந்த சின்ன விஷயமானது ராம்பால் சாருக்கு வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, இதுக்கு அப்புறம் உங்க ஊர்ல இதே மாதிரி கல்யாணங்கள் நடந்ததா இல்லையா? அதுக்கப்புறம் 2-3 கல்யாணங்கள் நடந்தது. அதுலயும் மாப்பிள்ள குதிரை மேல உட்காந்து வந்தாரா? ஆமாங்க, குதிரை மேல உட்காந்து தான் மாப்பிள்ள ஊர்வலமா வந்தாரு. இந்த தடவையும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியிருந்ததா? இல்ல, தேவைப்படல. அதாவது உங்க செயல்பாட்டுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. வெற்றின்னு சொல்ல மாட்டேன், ஆனா சொல்ல போனா எங்களுக்கு விடுதலை கிடைச்சிடுச்சு. நல்லா சொன்னீங்க மிஸ்டர் ராம்பால். நீங்க ரொம்ப தைரியமா செயல்பட்டிருக்கீங்க. உங்களோட செயலால உங்க முழு கிராமமே புகழ் அடைஞ்சிருக்கு. உங்க கிராமத்துல எப்பவுமே சந்தோஷமும் அமைதியும் இருக்கணும்னு மனசார நான் ஆசைப்படுறேன். எங்க ஷோல கலந்துட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much. நண்பர்களே, இப்ப நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். சீக்கிரம் திரும்பி வந்துருவேன். வெல்கம் பேக். நண்பர்களே, இப்ப நம்மளோட ஷோக்கு வந்திருக்கிறவரு ஜஸ்டிஸ் சந்திரசேகர். நான் ஜஸ்டிஸ் சாரோட அறிமுகத்தை கொஞ்சம் வித்தியாசமா சொல்ல விரும்புறேன். என்னோட டீம் சார் கிட்ட போனாங்க. அவர்கிட்ட போய் உங்க ஸ்டைல்லயே அறிமுகப்படுத்திக்கங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஜஸ்டிஸ் சார் தன்னை ரொம்பவே வித்தியாசமா அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. அது கேட்கவே சுவாரஸ்யமா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் அந்த கிளிப்பிங்ஸை பார்த்தே ஆகணும். சார், இப்ப நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அதை நாம இப்ப பார்க்கலாம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னை பத்தி சொல்லிக்க எனக்கு பிடிக்காது. ஏன்னா என் மேல குத்தப்பட்ட முதல் முத்திரை என்னன்னா, நான் ஒரு இந்து. 2வது முத்திரை பிராமணன். 3வது உயர்மட்ட பிராமணன். 4வது தர்மாதிகாரி சர்நேம். அப்புறம் என்னோட படிப்பு, அது ஒரு முத்திரை. நீதிபதியான அது ஒரு முத்திரை. பத்மபூஷன் பட்டம் கிடைச்சது ஒரு முத்திரை. இப்ப என் பிரச்சனை என்னன்னா, என் மேல குத்தப்பட்டுள்ள பலவிதமான முத்திரைகள், இப்படி முத்திரைகளுக்கு மேல முத்திரைகள் தெரியுதே தவிர நான் எங்கேயோ மறைஞ்சு போயிட்டேன். ஆனா எக்காரணத்தை கொண்டு நான் எங்கேயும் மறைஞ்சு போக விரும்ப மாட்டேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். மகாத்மா காந்தின்னு ஒரு மகான் இருந்தாரே, அவர் என் தோள்ல கைய போட்டுக்கிட்டு 4-5 தடவை நடந்து போயிருக்காரு. இதனால என் தோள்களுக்கு நல்ல வலிமை கிடைச்சது. நான் என்னைக்கும் தளர்ந்து போகல. சார், எங்க ஷோல கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ so much ஃபார் கமிங் ஹியர் டுடே. சார், இன்னைக்கு நாம ஜாதி மத பேதங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஜாதிங்கிறது நம்ம பிறக்கறச்சே நம்ம கூட ஒட்டிக்கிட்டு வருது. நாம இறந்த பிறகு நம்ம கூடவே இருக்கு. நம்ம நாட்டுல ஒரு கஷ்டம் என்னன்னா, ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க இன்னொரு ஜாதிக்காரனோட பணத்தை கூட தொடவிட மாட்டாங்க.
நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஜாதிங்கிறதே ஒரு வியாதி. அது வந்துடுச்சுன்னா லேசுல போகாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நாட்டுல நிறைய ஜாதிகள் உண்டு. ஆனா அந்த ஜாதிக்குள்ளேயே எதுக்காக உயர்வு தாழ்வுன்னு பாக்குறீங்க? நம்ம நாட்டுல எல்லா சர்ச்சைகளும் தோத்து போகும்போது ஜாதிய சர்ச்சையாக்கிடுறாங்க. சுதந்திரம் கிடைச்சு இத்தனை வருஷமான பிறகும் நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஜாதி பிரச்சனைகள் இருக்கு, ஜாதி வித்தியாசங்களும் இருக்கு. இதையெல்லாம் நாம முயற்சி செஞ்சு போக்க முடியலன்னா நம்ம மகாத்மா காந்தி போன்றவர்கள் கண்ட கனவு என்னைக்கும் நனவாகவே ஆகாது. அதுபோல ஒரு ஜனநாயக நாட்டையும் நம்மால பார்க்க முடியாது. நம்ம ஜனநாயகம் என்ன சொல்லுது? நாம எல்லாரும் பாரத நாட்டு மக்கள். வாவ். நீங்க மகாராஷ்டிரா மக்கள் அல்ல, இந்தியன். நீங்க ஒரு பிராமணனும் அல்ல, நீங்க ஒரு பாரத நாட்டின் பிரஜை. நான் ஒன்னு கேட்கிறேன், ஜாதியே இல்லாத ஒரு இந்திய பிரஜையை உங்களால காட்ட முடியுமா? நான் தேடிட்டு இருக்கேன், கண்டுபிடிக்க முடியல. அதனோட காரணத்தையும் சொல்றேன். அந்த காரணம் என்னன்னா, நாம எல்லாரும் இந்த பூமியை நேசிக்கிறோம். இந்த பூமியை நேசிக்கிறது ரொம்ப முக்கியம். தாய் மண்ணை நேசிக்கிறதும் மதிக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஆனா பிரிவினை கூடாது. எல்லாரையும் இந்தியனாகத்தான் நாம பார்க்கணும். நம்ம நாட்டுல பல மாநிலங்கள்ல இருக்கிற மலைகள், ஆறுகள், குளங்கள், அணைகள் இவை எல்லாமே நம்ம இந்திய மக்களுக்கு சொந்தமானதுதான். அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா, ஜாதி மத பேதம் பார்க்காம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு சொல்லுது. ஒரு இடத்துல வாழற மக்கள் ஒவ்வொருத்தரோட சுகதுக்கங்களையும் பங்கெடுத்து ஒற்றுமையா வாழ்வோன்னு முடிவெடுத்தாங்கன்னா நம்ம நாடு உயர்ந்த நிலைக்கு போகும். ஆனா இந்த விஷயங்கள் இன்னி வரைக்கும் நடக்கவே இல்லை. இதுதான் என்னோட வேதனை. நான் போராட்ட காலத்துல நம்ம நாடை எப்படி பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேனோ, ஆனா இன்னி வரைக்கும் உங்களால பார்க்க முடியல. இண்டிவிஜுவல் கோட் ஆஃப் கான்டக்ட்னு காந்திஜி சொன்னாரு. முதல்ல அதை அவர் கடைபிடிக்கவும் ஆரம்பிச்சார். நான் என்னோட வாழ்க்கையில இன்னி வரைக்கும் ஜாதி வித்தியாசமே பார்த்ததில்லை. நான் ஒரு தர்மாதிகாரி, ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவன், ஆதிசங்கராச்சாரியோட ஆசீர்வாதம் பெற்ற குடும்பம், வேத சாஸ்திரங்களை படிச்சிருக்கேன். ஜாதி வித்தியாசத்தை பார்க்க கூடாதுன்னு நான் எப்ப முடிவெடுத்தேனோ, என் மேல பிராமணன்னு இருந்த முத்திரை காணாமலே போயிடுச்சுன்னு சொல்லலாம். நான் பூணலும் போட்டுக்கல, விரதங்களும் இருந்ததில்ல. அதனால எங்க தர்மாதிகாரியோட குடும்பத்திலேயே எனக்கு தனியாதான் சாப்பாடே போடுவாங்க. அப்படியா? அவங்க குளிக்கிற இடத்துல நான் குளிக்க கூட கூடாது. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். காந்திஜியோட 2 முக்கிய விஷயங்கள்ல ஒன்னு தொடப்பம், இன்னொன்னு ராட்டை உற்பத்திக்கும் உழைப்புக்கும் சின்னமாக இருந்தது. இந்த தொடப்பம் ஜாதி பேதங்களை சுத்தம் பண்றதுக்காக இருந்தது. ஏன்னா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அசுத்தம் பண்றவங்க அதிகமா இருந்தாங்க, சுத்தம் பண்றவங்க கம்மியா இருந்தாங்க. காந்திஜி என்ன விரும்பினார்னா, ஒரு பிராமணனோட கையில தொடப்பம் இருக்கணும், அவன் டாய்லெட்ல இருந்து எல்லாத்தையும் சுத்தம் செய்யணும். அப்புறம் இந்த தலித் மக்கள் அவங்க கையில பகவத்கீதை இருந்ததுன்னா ஜாதி பேதம் ஒழிஞ்சிடும்னு நினைச்சாரு. நான் காந்திஜி கூடவே இருந்து டாய்லெட் எல்லாம் கூட கிளீன் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுல இருந்தே செஞ்சிருக்கேன். ஜாதி வேறுபாடுகளை ஒழிக்கணும்னா நாம எந்த சம்பிரதாயத்தையும் கடைபிடிக்க கூடாது. அதனால இந்த சம்பிரதாயங்களை பத்தி பேசுறவங்க, ஜாதி மதத்தை பத்தி பேசுறவங்க கிட்ட இருந்து நான் ரொம்பவே ஒதுங்கி இருந்தேன். அதனால எனக்கு நல்லதுதான் நடந்தது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். தர்மாதிகாரிய தேடி எந்த ஒரு பெரிய மனுஷனும் எங்க வீட்டுக்கு வந்ததில்லை. அதனால என் மனைவிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படல. நாம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்கு என்னதான் வழி? என் அண்ணன் பையனுக்கு உடம்பு சரியில்லை. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தான். அவனுக்கு ரத்தம் கொடுக்கணும். எங்க தர்மாதிகாரி குடும்பத்துல யாரோட பிளட் குரூப்பும் அவன் பிளட் குரூப்போட மேட்ச் ஆகல. ஆமா, மேட்ச் ஆகல, சூட் ஆகல. அங்க வேலை செய்யற ஒரு பெருக்கிற தொழிலாளியோட பிளட் குரூப் இவனுக்கு மேட்ச் ஆச்சு. அவனோட ரத்தத்தை கொடுத்த பிறகு இந்த பிராமணனுக்கு நினைவு வந்தது. ரத்தத்துல மொத்தம் 4 குரூப் தான் இருக்கு. இந்த 4 குரூப்பும் பிராமணன்ல இருந்து மத்த எல்லாருக்கும் ஒண்ணுதான். அப்போ ஒருத்தரோட உடம்பு தோலை வச்சுதான் நாம ஜாதியை பிரிக்கிறோமா? ரத்தத்துக்கு என்னைக்கும் ஜாதி பேதம் கிடையாது. பிரமாதமா சொன்னீங்க.
இந்த பயாலாஜிக்கல் ஆக்சிடென்டால பிறக்கிற குழந்தைக்கு தான் எந்த ஜாதினே தெரியாது. இதை எந்த அளவுக்கு ஏத்துக்கணுங்கிறது நாம யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நாம வாழறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. ஆனா அம்மா அப்பாவை தேர்ந்தெடுக்கிற உரிமை நமக்கு யாரும் கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தா என் பையனே என்ன அப்பாவா தேர்ந்தெடுத்திருக்க மாட்டான். ஒருத்தர் எந்த ஜாதியில பிறந்தாலும் அந்த ஜாதிக்குன்னு எந்த ஒரு விசேஷ சலுகையும் கிடையாதுன்னா அப்புறம் நீ என்ன ஜாதின்னு யாரு கேட்பாங்க? நல்லா சொன்னீங்க. அதனால யார்கிட்டயும் ஜாதி ஜாதியை என்னன்னு பத்தி சொல்லவும் கூடாது, என்ன ஜாதின்னு கேட்கவும் சரியா கூடாது. சொன்னீங்க நீங்க. அடுத்ததா சொல்றேன், நட்பு, ஸ்நேகம், ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் நீங்க சொல்றீங்களே, இது ரொம்ப பெரிய ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட். இதுல நீங்க ஜாதி மத வித்தியாசமே பார்க்கறது இல்ல. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜாதி மதத்தை பார்த்து நீங்க ஒரு பந்தத்தை ஏற்படுத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால ஒரு நல்ல பிரஜையா இருக்க முடியாது, நல்ல மனுஷனா இருக்க முடியாது. நட்புங்கிறத நீங்க மறந்தே போயிடுங்க. மனுஷனா இருக்கிறதுக்கே லாயக்கு இல்லாதவன் ஆயிடுவீங்க. இன்னொரு விஷயமும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். முதல்ல நாம வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போறத நிறுத்தணும். தலித் மக்கள் வரக்கூடாதுன்னு சொல்ற இடத்துக்கு நாம ஏன் போகணும்? கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே சமம்தான். நீங்க எல்லாருமே வாழ்க்கை முடிஞ்சதும் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற எண்ணத்துல தான் வாழறீங்க. அப்போ நீங்க எல்லாம் எங்க கூட சேர்ந்து வாழறதுன்னு நரக வாழ்க்கையா? ஆனந்தமான வாழ்க்கைன்னு மேலதான் இருக்கா? சொல்றதுக்கு மனசு சங்கடப்பட்டாலும் வேண்டி கேட்டுக்கிறேன், உங்களுக்கு எங்க போகணும்னு இஷ்டம் இருக்கோ, எந்த சொர்க்கத்துக்கு போய் ஆனந்தமா வாழணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு அங்க உடனே போயிடுங்களே. நல்லா சொன்னீங்க. முடியாதது எதுவும் கிடையாது, எதுவும் முடியுங்கிற சக்தி உங்களுக்குள்ள இருக்கணும். அப்படி ஒரு சக்தியும் வைராக்கியமும் உங்களுக்கு கடவுள் கொடுக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ஒரு உண்மைய ரொம்ப சுவாரஸ்யமா எங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. நம்ம நாட்டுல இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ், அதுவும் ப்ரோக்ராம் பார்க்க நிறைய இளைஞர்கள் இங்க வந்திருக்காங்க. கண்டிப்பா உங்க பேச்சு இவங்க எல்லாரையும் யோசிக்க வைக்கும். இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட ஆசீர்வாதம் எங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு என்ன பத்தி கவலை இல்லை. எனக்கு இப்ப 85 வயசு ஆகுது. என் பசங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் பேர பசங்களை நினைச்சு நான் கவலைப்படுறேன். இவங்க எப்படி இந்த நாட்டுல வாழ போறாங்கன்னு கவலை எனக்கு இருக்கு. அவங்களும் ஜாதி மத பேதங்கள்ல சிக்கி தவிப்பாங்களா? அவங்களுக்கும் ஜாதி பிரச்சனை வருமா? அவங்களும் ஜாதி வித்தியாசம் பார்ப்பாங்களா? இதான் என் கவலை. இப்ப நான் கொள்ளு தாத்தாவாயிட்டேன். 3 வயசுல எனக்கு ஒரு கொள்ளு பேத்தி இருக்கா. அவ எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவளும் பயந்து பயந்து தான் வாழணுமா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, சக்தி நமக்குள்ளதான் இருக்கணும். அந்த சக்தியை காட்டி போராடக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன், உங்க மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை முதல்ல போக்கிடுங்க. ஏன்னா ஒரு இருட்டறையில தான் பயங்கர நெகட்டிவ் டெவலப் ஆகுது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 60 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. பல முன்னேற்றங்களை நம் நாடு பார்த்துட்டாலும் கூட இன்னும் சில பரிதாப மக்கள் இங்க வாழத்தான் செய்யறாங்க. அடுத்தவங்களோட மலத்தையும் அசுத்தத்தையும் தன் கையால சுத்தம் செஞ்சு வாழ்றாங்க. தனக்கு விருப்பம் இல்லாட்டாலும் வேற வழி இல்லாம இப்பவும் சில பேர் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது பல காலமா நடந்துகிட்டு தான் இருக்கு. தாழ்த்தப்பட்ட ஜாதியில பிறந்தவர் தான் பஸ்வாரா வில்சன். தன்னோட அம்மா, அப்பா, அண்ணன் இவங்க அடுத்தவங்களோட அசுத்தத்தை கையால சுத்தம் செய்யறத இவர் பார்த்திருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் மனசு வேதனையில தவிச்சு போயிருக்கு. இவர் ஒரு முடிவுக்கு வந்தாரு. அடுத்தவங்க மலத்தை தன் கையால சுத்தம் செய்யற வேலைய யாரையும் செய்ய விடக்கூடாதுன்னு இவர் முடிவெடுத்தாரு. தன் நாட்டு மேல படிஞ்சிருக்கிற இந்த அழுக்கு சாயத்தை போக்குறது தான் இவர் லட்சியமா இருந்தது. எங்க ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் வில்சன். தேங்க்யூ சோ மச். மிஸ்டர் வில்சன், உங்க இளமை காலத்தை பத்தி சொல்லுங்களேன். இளமை காலம் எப்படி இருந்தது?
இளமை காலம் முதல்ல நல்லா தான் இருந்தது. பட் ஆஃப்டர் சம் டைம் வென் ஐ க்ரோ 8-9 வயசு இருக்கும், அப்போ எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. நான் மற்றவங்க மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க வேறுபாடுகள் பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். அது மொத்தமே ஸ்கேவெஞ்சர் ஸ்கூல். அதாவது எந்த ஸ்கூல்ல நீங்க படிச்சீங்களோ அங்க உங்க ஜாதியை சேர்ந்தவங்க தான் இருந்திருக்காங்க. ஆமா, அதே ஒரே காஸ்ட். நாங்க விளையாடுற போது கூட விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில சமயம் சொல்லுவாங்க, உங்க ஸ்கூல் ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஸ்கூல் சின்னதா இருந்தா என்ன, ஆனா எங்க ஸ்கூலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்கு, அது ரொம்ப பெரிய மரம். இப்படி கவுண்டர் கொடுப்பேன். அவன் சொல்லுவான், உங்க ஸ்கூல்ல டெஸ்க் பெஞ்சஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லுவான். நான் சொல்லுவேன், பெஞ்சஸ் இல்லைன்னா என்ன, நாங்க எப்படி வேணா உட்காந்துக்குவோன்னு சொல்லுவேன். இது மாதிரி எல்லாத்துக்குமே கவுண்டர் கொடுத்துக்கிட்டே வருவேன். அவன் என்ன சொன்னாலும் அதுக்கு பதில் சொல்லிட்டே வருவேன். நாம ஈக்குவலா இருக்கோம், அதுல எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்லிட்டு வருவேன். அவன் பட்டுன்னு என்ன பங்கின்னு சொல்லுவான், நீ கீழ் ஜாதிக்காரம்பான். இதுக்கு பதில் சொல்ல கஷ்டமா இருக்கும், ஏன்னா எங்கிட்ட அதுக்கு பதில் இருக்காது. ஏன்னா இந்த வேதனையான கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? நான் நல்லா படிக்கணும்னு எங்க அம்மாவுக்கு ஒரு கனவு இருந்தது. படிப்புக்கு அப்புறம் இந்த வேலைகள் செய்யக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. அவங்க சொன்ன மாதிரி நானும் நல்லா படிச்சுட்டா இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய வேண்டி இருக்காதுன்னு நினைச்சேன். வேற நல்ல வேலைக்கு போகலாம்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு தான், அதாவது 4வது வரைக்கும் தான் இந்த ஸ்கேவெஞ்சர் ஸ்கூல்ல படிச்சேன். 5th வேற ஸ்கூலுக்கு தான் போய் ஆகணும். ஸ்கூல் மாறினதுக்கு அப்புறம் எனக்கு உலகம் என்னங்கிறது புரிய ஆரம்பிச்சது, வேறுபாடுகள் தெரிய ஆரம்பிச்சது. அங்க ஸ்கூல் ஜூன் மாசம் தான் ஆரம்பிக்கும். ஸ்கூலுக்கு போனது கிளாஸ்ல நம்மளை நாமே அறிமுகப்படுத்திக்கணும். என் டர்ன் வரும்போது நான் என்னை பத்தி சங்கடத்தோட சொல்ல வேண்டி இருக்கும். என் பேரு வில்சன். எங்க அம்மா செய்யற வேலையை பத்தி என்னால சொல்ல முடியாது. அதனால அப்ப நான் என்ன பண்ணுவேன், என்ன வேலை செய்யறாங்கன்றத சொல்றது சங்கடமா தான் இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, என் டர்ன் வரதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி தலையை குடிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருவேன். ஆமா, முகத்தை மறைச்சுப்பேன். அடுத்தவனை நீ சொல்லுன்னு சொல்லுவேன். நீ சொல்லு. எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி டிராமா பண்றதுன்னு எனக்கே தோணிச்சு. அதனால ஜூன் மாசத்துல நான் ஒரு நாள் கூட ஸ்கூல் பக்கமே போல. 10ஆம் கிளாஸ் முடிச்ச பிறகு திரும்பி வந்தேன் இங்க. அந்த சமயத்துல எங்க அண்ணன் என்கிட்ட சொன்னா, தம்பி உனக்கு வயசாயிடுச்சு, வீட்டுலயும் கொஞ்சம் பைனான்சியல் ப்ராப்ளம்லாம் இருக்கு, நீ படிப்பை கண்டினியூ பண்ணு, அதே சமயம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் அங்க போய் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் அப் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்தேன். அவங்களும் அதுல என்னவோ எழுதினாங்க. நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு நான் பாக்கணும்னு சொன்னேன். அதுக்கு ஏன்னு கேட்டான். எந்த வேலைக்காக என் பேரை எழுதிருக்கீங்கன்னு பாக்கணும்னு கேட்டேன். உங்க வேலையை தான் எழுதிருக்கேன்னு சொன்னான். இந்த வேலையை தான் நீங்க செய்யணும், அதெல்லாம் உங்ககிட்ட காட்டிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டான். அப்படின்னு அவன் கேக்குறான். ஆமா, அவன் என்ன எழுதிருப்பான்னு அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது உங்ககிட்ட இருந்து ஃபார்ம் வாங்கினவன் நீங்க என்ன வேலை செய்யணும்னு அவன் நிர்ணயிக்கிறான். ஆமா, அதாவது நீங்க பெருக்கிற வேலை தான் செய்யணும்னு அவனே எழுதிட்டான். உடனே இதெல்லாம் முடியாதுன்னு எங்க அண்ணன் கிட்ட நான் சொல்லிட்டேன், முடியாதுன்னுட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையை நிர்ணயிக்கிற உரிமை எனக்கு இருக்கு. எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு, எங்க அம்மாவுக்கு ஒரு கனவு இருக்கு. இதெல்லாம் அப்படியே கண்ணுக்கு முன்னாடியே கொலாப்ஸ் ஆகுது. எங்க அண்ணன் உடனே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொன்னான். எதை வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார், ஆனா ஏழ்மையை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. இந்த வேலை தான் கிடைக்கும்னு சொன்னான். எனக்கு இந்த வேலை தேவையில்லைன்னு ஃபார்மை கிழிச்சு போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணவே இல்லை. அப்பவே நான் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம் இல்லையா. நாங்க ஒரு காலனில இருந்தோம் இல்லையா, அங்க எல்லாருமே இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. மலங்களை கிளீன் பண்ற வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. வேலை முடிச்சதும் எல்லாரும் கல்லு கடைக்கு போய் குடிச்சிட்டு வருவாங்க. வந்ததும் வீட்டுல போய் மனைவிய அடின்னு அடிப்பாங்க. இதையெல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். சரி, அவங்களுக்கு புரிய வைக்கலான்னு நினைச்சேன். ஏன் இப்படி எல்லாம் குடிக்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஒருத்தன் என்ன சொன்னான்னா, நாங்க செய்யறோமே இந்த வேலை, இந்த வேலையை குடிச்ச பிறகுதான் செய்ய முடியும்னு சொன்னான். வந்து நாங்க செய்யற வேலையை பாருன்னு சொன்னான். சரி பார்க்கலான்னு முடிவெடுத்தேன். அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா எங்க அண்ணனும் அந்த வேலையை தானே செஞ்சுட்டு இருக்கான். ஆனா நீங்க போய் அதை பார்த்தா? ஆமா, நான் டைரக்டா பார்க்கல, இப்ப பார்க்கலான்னு நினைச்சேன். அவன் என்கிட்ட சவால் விட்டான், நீங்க வந்து பாருங்க. ஆமா. அப்புறம் ஒரு நாள் நேரா போனேன். அந்த இடத்துல நிறைய டாய்லெட்ஸ் எல்லாம் இருந்தது, ஐ மீன் லெட்ரின்ஸ். அது பொது கழிப்பிடங்கள், ரொம்ப பெரிய ரூம் மாதிரி இருக்கும். உள்ள ஒண்ணுமே இருக்காது. யார் வேணா உள்ள வருவாங்க, டாய்லெட் போயிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் ஒரு ஒர்க்கர் வருவான், கையில பக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ள நுழைவான். அங்க இருக்கிற மலங்களை எல்லாம் பக்கெட்ல போட்டு பக்கெட் எடுத்துக்கிட்டு கழிப்பறைக்கு வெளியே வருவான். அங்க ஒரு பெரிய பிட் இருக்கும், அதுல அதை கொட்டிடுவான். அடுத்த நாள் வந்து ஒரு டேங்கரோட வரும். டிராக்டர் ரெண்டுமே அங்க வரும். அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் அந்த பிட்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து டேங்கர்ல ரொப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டேங்கரோட ஊருக்கு வெளியே போய் ஒரு இடத்துல அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. 114 வருஷமா இதுதான் அங்க நடந்தது. எங்க ஜாதியை சேர்ந்த எல்லாருமே இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நானும் அங்க போனேன். அங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே வீட்டுல இருந்த மலங்களை எடுத்து
பக்கெட்ல எடுத்து டேங்க்ல பிட்டுனா ரொப்பினாங்க. பள்ளம். ஆமா பள்ளம், பள்ளம். பெரிய பள்ளம், கிணறு மாதிரி பெரிய பெரிய பள்ளம் பள்ளம் இருக்கும். பெரிய பள்ளம். அது ஃபுல்லா மொத்தமும் ரொம்பி இருக்கும், மலத்தால ரொம்ப மலத்தால ரொம்பி இருக்கும். அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் பக்கெட்டை உள்ள விட்டு அதை ரொப்பிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து நான் அங்க போயிட்டேன். என்ன பார்த்தது அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. யாரோ வந்துட்டாங்களேன்னு அவங்களும் ரொம்ப அச்சப்பட்டாங்க. அவங்க கிட்ட பக்கெட் இருந்ததுல அது பள்ளத்துக்குள்ள விழுந்துருச்சு. அதுக்குள்ள ஆமா, விழுந்துருச்சு. உள்ள விழுந்துருச்சு. அந்த பக்கெட் இல்லைன்னா வேலை செய்ய முடியாதுன்னு நினைச்சு அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஆபீசருக்கு வேற பதில் சொல்லி ஆகணும். உடனே அவங்க என்ன பண்ணினாங்கன்னா சட்டையை இப்படி மேல தூக்கிக்கிட்டு 2 கையும் மலத்துக்குள்ள விட்டு பக்கெட் எங்கன்னு தேடினாங்க. பக்கெட்டை ஆமா, தேடுறாங்க. பக்கெட் தேடினாங்க. அங்க இன்னொருத்தர் இருந்தால அவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். என்னப்பா உனக்கு மூளை இல்லையா, இப்படி பக்கெட்டை கீழே போட்டுட்டியே, அப்புறம் எப்படி வேலை செய்யறதுன்னு கத்துறான். இப்படி கீழே விழுந்த பக்கெட்டுக்காக பெரிய டிஸ்கஷனே நடந்தது. எல்லாரும் மலத்துக்குள்ள கையை விட்டு அந்த பக்கெட்டை தேட ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்ததும் எனக்கு ரொம்பவே வேதனையா போயிடுச்சு. அவங்களோட கைகள்ல மலமா இருந்தது. அதை பத்தி கவலையே உள்ள இல்லாம கையை விட்டு பக்கெட்டை பக்கெட்டை தேடுறாங்க. நான் அவங்கள பிடிச்சு அவங்கள தடுக்க முயற்சி பண்ணேன். நிறுத்துங்க, இதெல்லாம் தப்புன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு, இதான் எங்க வாழ்க்கைன்னு சொன்னாங்க. எனக்கு இன்னும் வேதனையாயிடுச்சு. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? மலத்துக்குள்ள கையை விட்டு பக்கெட்டை தேடுறது எப்படிங்க வாழ்க்கையா இருக்க முடியும்? என்னால இதை வாழ்க்கையா ஏத்துக்க முடியல. நான் பாட்டுக்கு லெக்சர் கொடுத்துட்டு இருக்கேன், அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணாதான்னு கத்தினாங்க. நீங்க தான் இந்த மாதிரி வேலையை செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு வேதனையோட அவங்கள பார்த்து சொன்னேன். இந்த வேலையை பண்ண விட மாட்டேன்னு. அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு லேடி வந்தாங்க. நீ சும்மா இருப்பா, அவங்க வேலையை பார்க்கட்டும்னு என்ன அவங்களோட கூட்டிட்டு போனாங்க. நான் அவங்க கையை பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன். அம்மா, அவங்க செய்யறது தப்பு, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கன்னு. இந்த மாதிரி எந்த மனுஷனும் செய்யக்கூடாதுன்னு கதறினேன். ஏன் செய்யணும்? சாப்பாட்டுக்காக. நாங்க சாப்பாடு இல்லாட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை செய்ய வேண்டாம்னு சொன்னேன். நீங்களாவது அவங்களை தடுக்க பாருங்கன்னு அவங்க கிட்ட கெஞ்சினேன். இவன் இங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கான்னு அவங்க எல்லாம் என்ன பார்த்து கத்தினாங்க. இதுதான்ப்பா எங்க வேலை, நாங்க இதை ரகசியமா செஞ்சுட்டு இருக்கோம், நீ கண்டுக்காதேன்னு சொன்னாங்க. இல்லப்பா, இதெல்லாம் தப்புன்னு அவங்க கிட்ட நான் கதறினேன். இல்ல, எங்கேயும் இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு அவங்க கிட்ட சொன்னேன். யாருக்கும் இப்படி ஒரு வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு சொன்னேன். இந்த வேலையை நிறுத்துங்கன்னு சொன்னேன். நான் சொன்னதை கேட்டதும் அவங்களும் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. நீ சொல்றது சரிதான்ப்பா, ஆனா யார் கேட்கறாங்கன்னாங்க. நான் கேட்கிறேன்னு அவங்க கிட்ட உறுதியா சொன்னேன். கையால மலங்களை அல்றாங்களே, இவங்களும் மனுஷங்க தானே, அவங்களையும் நல்லபடியா மாத்தணுங்கிற எண்ணத்துல நான் இருந்து கிளம்பிட்டேன். அன்னைக்கு நீங்க முடிவெடுத்தீங்க. அதாவது எங்கெல்லாம் மக்கள் இந்த மாதிரி மலத்தை கையால எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் அதை தடுக்க முயற்சி பண்ணீங்க. அப்புறம் நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க? அங்கிருந்து திரும்பி வந்தேன், ஆனா எங்க போறதுன்னே தெரியல. அப்புறம் அதான் எங்க ஊருக்குள்ள ஒரு டவுன்ஷிப் இருக்குதுல்ல, அங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. காலையில எப்படியும் துப்புரவு தொழிலாளர்கள் அங்க வருவாங்க. அவங்க கிட்ட கேட்கலாம், இந்த ஊர்லயும் மலங்கள் எல்லாம் கைகளால எடுக்கிறாங்களான்னு கேட்கலான்னு இருந்தேன். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? எல்லாரையும் போட்டோ எடுக்கிறது, அவங்கள ஒண்ணு சேர்க்கறது, அவங்கள பத்தி விவரம் சேகரிக்கிறது. I have written a letter to the Prime Minister. சரி, பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதணும். எப்படி எழுதணும்னு தெரியாது, அட்ரஸும் தெரியாது. சும்மா எழுதிட்டேன், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, டியர் பிரைம் மினிஸ்டர், இங்க நடக்கிறது எல்லாமே தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, இதை நிறுத்துங்க வில்சன். நேரா போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்க பிஎம்கே லெட்டர் எழுதினீங்க. அடுத்த நாள் மத்தவங்களையும் விட்டு வைக்கல. சீஃப் மினிஸ்டர் எல்லாருக்கும் எழுதிட்டேன். யாரையும் விட்டு வைக்கல, எல்லாருக்கும் எழுதிட்டேன். மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ, பிரஸ், போலீஸ். பெரிய கலவரமே உண்டாயிடுச்சு. பெரிய கலவரமே நடந்திருக்கு. எல்லா ட்ரை லெட்ரின்ஸையும் உடைச்சு எரிஞ்சிட்டாங்க. அங்க 107 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே வேற நல்ல வேலைக்கு நியமனம் பண்ணிட்டாங்க. இது எந்த இடத்துல நடந்தது? கோலார் கோல்டு ஃபீல்ட். அங்கதான் நீங்க இதை ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்க முயற்சியால, உங்க போராட்டத்தால உங்களுக்கு வாழ்க்கையில முதல் முறையா வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகான்னு ஒவ்வொரு இடமா போயிட்டு இருந்தேன். அதாவது அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் நீங்க ஒரு ஜிப்சி மாதிரி சுத்தி வந்துகிட்டே இருக்கீங்க. எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போறீங்க. எத்தனை வருஷமா இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 86, 87ல இருந்து இதை ஆரம்பிச்சேன். அப்படின்னா கிட்டத்தட்ட 25 வருஷமா நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. 1993ல எங்க போராட்டத்துக்கு அப்புறம் இந்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தது. என்ன? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரை லேட்ரின்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1993. 1993ல இந்த ஆக்ட் வந்தது. 1993ல இந்த சட்டம் வந்ததும் எல்லாருக்கும் விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். அதனால எல்லார்கிட்டயும் சொல்லி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, போட்டோஸ் எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணேன். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல செஞ்சேன். ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர். அதாவது நாடு முழுக்க இந்த மாதிரி நடக்குது. நம்ம நாடு முழுக்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், இந்த நாட்டுக்கிட்டே அதை கேட்கறேன். இந்த சட்டத்தோட அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்திருக்காங்க? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட கொடுத்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கேன் பனிஷ். He can take action. He can take immediate action.
1993லேருந்து 2012 வரைக்கும் ஒரு கலெக்டர் கூட இந்த சட்டத்தின் கீழ் யாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கல. இன்னைக்கும் 13 லட்சம் பேர் இந்த நாட்டுல அடுத்தவங்களோட கழிவை தங்களோட கையாலேயே சுத்தம் செய்யறாங்க. 13 லட்சம் பேர். இப்பவும் அந்த மாதிரி வேலை செய்யறவங்க 3 லட்சம் பேர் இருக்காங்க. இப்பவும் ரயில்வேஸ் இருக்கே, அதுதான் லார்ஜஸ்ட் வயலேட்டர். எல்லா கம்பார்ட்மெண்ட்லயும் நம்ம டாய்லெட்டை யூஸ் பண்ணதான் செய்யறோம். அப்படி யூஸ் பண்றப்போ அது கீழே விழத்தானே செய்யும். அந்த மலம் எங்க விழும்? ரயில்வே டிராக்ல தானே விழும். அப்படி விழறத யார் கிளீன் பண்ணுவாங்க? அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து தானே அதை கிளீன் பண்ணி ஆகணும். அதாவது இந்த இந்தியன் ரயில்வே அரசாங்கத்துக்கு கீழே தானே வருது. ஆமா. அதாவது இவங்க இந்த மலத்தை எடுக்கிறதுக்காகவே ஆட்களை வேலைக்கு வைக்கிறாங்க. அவங்கள வேலைக்கு வச்சு சம்பளத்தை கொடுக்கறாங்க. ஆமா. ஆனா இது சட்டப்படி தப்பு. இதேதான் என்னோட கேள்வியும். ரொம்ப முயற்சி எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ போன வருஷம் 98 கோடி ரூபாய கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணாங்க இதையெல்லாம் மாத்துறதுக்காக. இதோ மார்ச் வந்தாச்சு. மினிஸ்ட்ரி மூலமா எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. இந்த 98 கோடியில ஒரு பைசா கூட செலவழிக்க போறது இல்லையா. நம்மளோட முதல் ஜனாதிபதி பாபு ராஜேந்திர பிரசாத் என்ன சொன்னார் தெரியுமா? அதுவும் அவரோட முதல் ஸ்பீச்சிலேயே சொல்லியிருக்காரு, இப்படி மலங்களை கையால அல்றது இந்த தேசத்துக்கு பெரிய அவமானம்னு சொன்னாரு. இதை ஒழிக்கிறதுக்கு முதல் 5 ஆண்டு திட்டத்துல பிரையாரிட்டி கொடுக்கணும்னு சொன்னாரு. இப்ப இருக்கிற ஜனாதிபதி இப்ப நடந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடர்ல 219 தடவை பார்லிமெண்ட் கூடி இருக்குது. ஐட்டம் நம்பர் 21ல அவர் என்ன சொல்லி இருந்தாருன்னா, இந்த அசிங்கத்தை ஒழிக்கிறதுக்கு வேற ஒரு புது சட்டத்தை கொண்டு வர போறோம்னு சொன்னாரு. ஆனா என்ன நடந்தது? நம்ம பிரதம மந்திரி என்ன சொன்னாரு? 2010லேயே இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வருவேன்னு சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு? 2011 டிசம்பர் மாசம் இதுக்கு கண்டிப்பா முடிவு கொண்டு வருவேன்னாரு. டெட்லைன்ஸ் எவ்வளவு டெட்லைன்ஸ் கொடுப்பாங்க? 15 தடவை டெட்லைன்ஸை கிராஸ் பண்ணிருக்காங்க. 15 தடவை. நாம காமன்வெல்த் கேமுக்குன்னு ஒரு டெட்லைன் கொடுத்தோம்ல. இந்த நாள் இந்த நேரத்துல இந்த நாட்டுல காமன்வெல்த் கேம் நடக்கும்னு சொன்னோம்ல. பெரிய மழை பெஞ்சது, கரப்ஷன்லாம் இருந்தது. ஆனா காமன்வெல்த் கேமை நம்ம போஸ்ட்போன் பண்ணவே இல்லையே. நாடு முழுக்க எவ்வளவு பெரிய செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நடத்தினாங்க. கையால மலத்தை எடுக்கிறாங்களே, அந்த ஒர்க்கர்ஸுக்கு நியாயம் கிடைக்க, மறுவாழ்வு கிடைக்க எவ்வளவு வருடங்களா நம்ம போராடிட்டு இருக்கோம். நீங்களே சொல்லுங்க, இது நியாயமா? என்ன பார்த்ததுமே நான் ஒரு தோட்டியோட பையன்னு சொல்றாங்க. இப்ப கூட சொல்றாங்க. ஆனா நான் ஒரு நாள் கூட அந்த வேலையை செஞ்சதே இல்லை. ஆனாலும் என்ன பார்த்து சொல்றாங்க நான் ஒரு தோட்டியா. நான் தோட்டிங்கிறது எப்படி எனக்கே புரியல. தோட்டிங்கிறது ஒரு ஜாதி இல்ல, அது ஒரு தொழில். ஜனங்க எங்க இடத்த ஒரு அழுக்காட சேரிங்கிறாங்க, குப்பை மேடுங்கிறாங்க. யாரு குப்பைய போடுறது? அவங்க போடுற அசுத்தங்களை நாங்க சுத்தம் பண்றோம். சுத்தம் பண்ற நாங்க அசுத்தமானவங்க, அவங்க ரொம்ப நல்லவங்களா? இது என்ன நியாயம்? இதை நான் சொன்னேன்னா மக்கள் என்ன ரொம்ப பரிதாபமா பாக்குறாங்க. எல்லாரும் உடனே அனுதாபப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். எனக்கு உங்களோட அனுதாபங்கள் தேவையே இல்லை. உங்க அனுதாபம் எனக்கு வேண்டாம். உங்க கோபம் தான் எனக்கு வேணும். இந்த விஷயத்துல அதை காட்டுங்க. நீங்க கோபப்பட்டா மாற்றங்கள் உடனே நடக்கும். கோபப்படாம எதுவுமே நடக்காது. வில்சன் சார், நீங்க உண்மையை தெளிவா சொன்னீங்க. இதையே இந்த வார்த்தை கேள்வியா நான் மக்கள் முன்னாடி வைக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். உங்களோட எஸ்எம்எஸ், லெட்டர்ஸ், இமெயில்ஸ், உங்களோட ட்வீட்ஸ் இல்ல ஃபேஸ்புக் கமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நாங்க ஒரு ஃபைலா பண்ணி அரசாங்கத்துக்கு முன்னாடி கண்டிப்பா வைப்போம். மனிதர்கள் இன்னொருத்தரோட மலத்தை தன் கையால எடுக்கிறத முதல்ல நிறுத்தி ஆகணும். அதுவும் இந்த தடவை கொடுத்த தேதியிலேயே தீர்ப்பு கிடைக்கணும். மிஸ்டர் வில்சன், இது உங்களோட தனிப்பட்ட போராட்டம் நீங்க நினைச்சுக்க கூடாது. இந்த போராட்டத்துல நானும் இருக்கேன். நான் மட்டும் இல்ல, மொத்த இந்தியர்களும் இருக்காங்க. எங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. வெல்கம் பேக் நண்பர்களே. இந்த வாரத்துக்கான கேள்வி வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், அதாவது கையால அடுத்தவங்களோட மலத்தை சுத்தம் செய்யற வேலை இருக்கு. அது நம்ம நாட்டுல இப்பவும் தொடர்ந்து நடக்குது. அது உடனடியா நின்னு ஆகணும்னு விரும்புறீங்களா? அதுக்கு ஒரு முடிவு வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? உங்களோட பதில் ஆமான்னு இருந்தா உங்களோட மொபைல் போன்ல YN டைப் பண்ணி இந்த நம்பருக்கு SMS அனுப்புங்க. 57827111. உங்களோட பதில் இல்லைன்னு இருந்தா என்னன்னு டைப் பண்ணி இதே நம்பருக்கு அனுப்புங்க. இந்த எஸ்எம்எஸ்க்கு நீங்க செலவு பண்ண போறது ஒரே ₹1 மட்டும்தான். நீங்க அனுப்புற எஸ்எம்எஸ் மூலமா எவ்வளவு பணம் கலெக்ட் ஆகுதோ கவர்மெண்ட் டாக்ஸஸ் பிடிச்சது போக மீதம் இருக்கிற பணம் மொத்தமும் இந்த ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கப்படும். அசோசியேஷன் ஃபார் ரூரல் அண்ட் அர்பன் நீடி. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இந்த அசோசியேஷன் கூட வில்சன் சார் சம்மந்தப்பட்டிருக்காரு. சுத்தம் செய்யற ஒர்க்கர்ஸுக்காக இந்த ஆர்கனைசேஷன் பாடுபட்டுக்கிட்டு வருது. வில்சன் சார், எங்களோட சார்பா இந்த கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை நீங்க ஏத்துக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன்.
இந்த ஆர்கனைசேஷனுக்கு இன்னும் நீங்க உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியற பேருக்கு செக் எழுதி உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஆக்சிஸ் பேங்க்குக்கு போய் நீங்க அதை டெபாசிட் பண்ணிடலாம். இல்லனா நீங்க வெப்சைட் மூலமாவும் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா ஆக்சிஸ் பேங்கோட பிரான்ச்சுக்கு போனாலே அவங்க சொல்லிடுவாங்க. இந்த நாட்டு மக்கள் கிட்ட இருந்து எவ்வளவு பணம் கலெக்ட் ஆகுதோ அது SMS மூலமாவும் இருக்கலாம், செக் மூலமாவும் இருக்கலாம், இல்ல ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் மூலமாவும் இருக்கலாம். அதோட மேட்சிங் அமௌண்ட், அதாவது அதே அளவு பணம் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் இந்த ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கும். ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் சத்தியமேவ ஜெயத்தையோட பார்ட்னர்னு கூட சொல்லலாம். அதாவது எல்லா விதத்திலையும் உதவியா இருக்காங்க. ஓகே, நீங்க எல்லாருமே இன்னைக்கு நடந்த ப்ரோக்ராம காலையில இருந்து பாத்துக்கிட்டு வரீங்க. உங்க எண்ணங்களை நீங்க சொல்லலாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. இன்னைக்கு இங்க நடந்துகிட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராம பார்த்து, இந்த ஷோவை பார்த்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதாவது என்னால ஏதாவது பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாது, ஆனா மனிதர்களுக்குள்ள நான் வித்தியாசம் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு நாம டெவலப்மெண்ட்னு எந்தெந்த விஷயத்த சொல்றோம்னு முதல்ல கவனிக்கணும். அதாவது ஒரு ஸ்டேட் டெவலப் ஆயிருக்குன்னு எப்படி சொல்றோம்? அங்க நிறைய மால்ஸ் இருக்கு, மல்டிப்ளெக்ஸ் இருக்கு, அப்புறம் மெட்ரோ இருக்கு. ஆனா உண்மையிலேயே இந்த விஷயங்களை எல்லாம் நாம டெவலப்மெண்டா எடுத்துக்கவே கூடாது. ஜாதி மதம் இருக்க கூடாது, ஜாதி மதங்கள் வேறுபாடுகள் இல்ல. அதத்தான் நல்ல ஸ்டேட்டா ஏத்துக்கணும். ரொம்ப பெரிய விஷயத்தை சொல்லிருக்கீங்க ரமா. இந்த டிஸ்கஷன் எப்ப ஆரம்பிச்சதோ அதோட நம்ம எல்லாரும் அந்த கிளிப்பிங்ஸ வேற பார்த்தோம். அதோட அந்த குஜராத்தி பையன் பேசிட்டு இருந்தான். ஸ்கூலுக்கு போறதுக்கே அவனுக்கு வெக்கமா இருக்கான், அதனால அவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். இதெல்லாம் கேட்கும் போதே ஒரே அதிர்ச்சியா இருந்தது. நம்ம நிலைமை எவ்வளவோ தேவல. சோ சமுதாயத்துல உண்மை ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை தான் நமக்கு எப்பவுமே எல்லாத்த விட முக்கியமா தெரியுது. நம்ம அம்மா அப்பா கிட்ட பணம் இருக்கு, சோ ஃபீஸ் கட்டி காலேஜ்ல போய் படிக்க முடியும், நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கவும் முடியும், லைஃப்ல செட்டில் ஆகவும் முடியும். ஆனா அவங்களோட வாழ்க்கையும் வேற மாதிரி இருக்கு. நம்ம எல்லாருமே இந்த பாரத நாட்டு மக்கள், நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். அந்த உணர்வு நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கணும். இந்த உண்மையை நம்ம எல்லாரும் முழு மனதோட ஏத்துக்கிட்டாதான் ஜாதி மத பேதங்களை நம்மளால ஒழிக்க முடியும். நண்பர்களே, நம்ம சின்ன சின்ன பசங்களை, அதாவது 3-4 வயசு பசங்களை ஒரு ரூம்குள்ள விட்டோம்னா சீக்கிரமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க, ஒன்னு சேர்ந்துப்பாங்க, சந்தோஷமா விளையாடுவாங்க. அவங்க எந்த வித்தியாசத்தையும் பார்க்க மாட்டாங்க. அங்க ஜாதியும் இருக்காது, மதமும் இருக்காது. ஆனா என்ன ஆகுதுன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே குழந்தைகள் கிட்ட இந்த வித்தியாசத்தை கத்து கொடுத்துடுறோம். நம்ம அந்த இடத்துலயே, அந்த நிமிஷமே, அந்த நொடியிலேயே இந்த நாட்டோட வளர்ச்சியின் அஸ்திவாரத்தையே உருக்குலைக்க வைக்க ஆரம்பிச்சிடுறோம். நாம தான் இந்த வேறுபாடுங்கிற விதைய விதைக்கிறோம். அப்ப நமக்கு பயிரும் அப்படித்தானே கிடைக்கும். நண்பர்களே, நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த நாட்டை இன்னும் முன்னேற்றி கொண்டு போனோம். We have a lot to contribute. 1940களில் நம்ம நாட்டுல வாழ்ந்தவங்கள நம்ம ரொம்ப கர்வத்தோட நினைச்சு பார்க்கிறோம். ஏன்னா அந்த தியாகிகள் தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க. நம்ம சரித்திரமும் என்னைக்கும் அவங்கள மறக்கவே மறக்காது. வாங்க நாமளும் ஏதாவது செஞ்சு காட்டலாம். அப்பதான் அடுத்த தலைமுறை நம்மள நினைச்சு பார்க்கும். சரித்திரமும் நம்மள நினைச்சு பார்க்கட்டும். ஜாதி மதங்களை அழிக்கலாம், எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தோட நாம பார்க்கலாம். ஜாதி மத பேதங்களை அடியோட அழிச்சு காட்டலாம். நாம நம்ம குழந்தைகளுக்கு நல்லதை கத்து கொடுக்கலாம். ஏற்ற தாழ்வுகளை பார்க்க கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கலாம். நண்பர்களே, நம்ம நாடு இன்னும் முன்னேறி சரித்திரம் படைக்கணும். நாம ஒன்னா இருந்தாதான் இது எல்லாம் நடக்கும். இது எல்லாம் நடக்கணும்னா நாம எல்லாம் ஒன்னா சேரணும். விரல்கள் தனித்தனியா இருக்கும்போது பலவீனமா இருக்கும். ஆனா எல்லா விரல்களும் ஒன்னு சேர்ந்ததுன்னா பயங்கர சக்தி கிடைக்கும். ஜெய்ஹிந்த், சத்தியமேவ ஜெயதே. உயிர்கள் பிறப்பதொரே விதமாய், மனிதரை பார்ப்பதேன் பலவிதமாய். இருவிழி வழிவரும் பேதமொழி, மனிதத்தை கொல்லும் புதை குழி, புனிதத்தை கொல்லும் புதை குழி. குலமே நம் நிறம் என பிரிவினையேன், கரம்பின் நிறத்தால் சுவை மாறுமா? இனிமேல் வன்மொழி நீ விலகு.
நம் குல விளக்கு. நிலத்திற்கும் நீருக்கும் இரு நிலவா, சமதர்ம வாழ்வு பகல் கனவா, மல்லியல் ஜாதிகள் நியாயமே, நம் மனிதரில் ஜாதிய நீதி, நம் மனதினில் ஜாதிய நீதி. தாய்மடி பிறந்திட்ட பொழுதினிலே எந்த ஜாதி மதம் நீ அறிவாயா? இடையினில் வந்த வேதங்களை